இன்றைய தினம் நமக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக ஆழியார் ஜூமிலே நம்முடன் இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களின் உரைக்கு செல்வதற்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றிய குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அங்கையர் கண்ணி அம்மா அவர்கள் மூத்த பேராசிரியர் உலகநாதன் ஐயா அவர்களுடைய மூத்த மகள் ஆவார்கள். 1982 ஆசிரியர் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். இயன்ற அளவு தந்தையாருடன் இணைந்து அருட்பணி செய்து வந்துள்ளார்கள். கூடுவாஞ்சேரி கபாலி நகரில் தவ மையம் தொடங்கி இன்று வரை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மையம் கூடுவாஞ்சேரி டிரஸ்ட் செயல்பாட்டின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. 80களில், அதாவது 1980களில் பெண் ஆசிரியர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. அம்மா அவர்கள் அக்காலத்தில் இருந்தே இப்போது வரை பல பெண் ஆசிரியர்கள் உருவாக காரணமாகி இருக்கிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்களை மெய் உணர்தல் வள்ளுவம் என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி நல்ல பல விளக்கங்களை வழங்குமாறு அனைத்து அன்பர்கள் சார்பில் வணங்கி வரவேற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்தி அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யக்கூடிய மனவளக்கலையினை உலகம் தோறும் அற்புதமாக செலுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய தலைவர் டாக்டர் SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், இல்லங்கள் தோறும் இந்த இணையத்தின் வாயிலாக அருட்தந்தையினுடைய கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த இணைய வழியிலே பங்கேற்றுள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்வினை அற்புதமாக வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய நளினி ஓம் பிரகாசம் அவர்களுக்கும், பங்கு கொண்டுள்ள பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்தினையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பேரன்பு சால் மெய்யுணர்வாளர்களே, இன்றைய ஒரு சிந்தனை எண்ணுகின்ற பொழுதே ஒரு பேரின்பத்தினை நல்கக்கூடிய ஒரு அற்புதமான சிந்தனை. இந்த சிந்தனை நம்முள்ளாக மலருவதற்கே நாம் உண்மையிலேயே பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பொருளை மிக எளிமையாக நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதத்துல நமக்கு கொடுத்திருப்பவர் நம்முடைய பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா அதுல எந்த விதத்திலையும் சந்தேகமே இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு பெறுதற்கரிய ஒரு பெரிய பேரு. அதாவது நம்முடைய பிறப்பு, இப்ப அதுல நான் பெறுதற்கரிய பேரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்றோம்? நிறைய சொல்லலாம் இல்லையா? ஒரு மக்கட்பேரு, குணநல பேரு, முழுமை பேரு, அல்லது பெரும் பேரு, அப்படிலாம் நம்ம சொல்ற மாதிரியே வீடு பேரு, ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்தா, பேரு அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப எப்படி மக்கட்பேரு அப்ப நினைக்கும் போதே நமக்கு குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் நினைக்கும் போதே நமக்கு அது ஒரு செல்வம். அப்ப அது அந்த உணர்வு எனக்கு புரியுது. குணநல பேரு கண்டிப்பா என்னிடத்தில் இருக்கக்கூடிய குணநலன்களை நான் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைப்பாட்டை நான் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வு எனக்கு புரியுது. முழுமை பேரு அதுவும் கூட நமக்கு ஓரளவுக்கு முழுவதாக நம்மால உணர்ந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு முழுமை, நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நிறைவு தரக்கூடிய வாழ்க்கையாக எல்லா வகைகள்லயுமே நமக்கு பயிற்சிகளை அருட்தந்தை கொடுத்திருக்காங்க. சோ அப்ப முழுமை பேரு அப்படின்னு சொல்ல, இப்ப நான் வீடு பேரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு நம்மால அத எந்த அளவுக்கு உணர்ந்து கொள்ளுகின்றோம் அப்படின்னு பார்த்தா, நிச்சயமா நானும் உங்களோடு இணைந்துதான் இந்த வார்த்தைகளை சிந்திக்கின்றேன். ஒரு மக்கட்பேரு, குணநல பேரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு பரிச்சயம் இந்த வீடு பேரு என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதுவும் ஒரு பேரு தானே, வீடு பேரு. இதுவும் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அடையக்கூடிய ஒரு பெரும் செல்வம் இது. அப்ப ஆனா அத பத்தி நம்ம ஏன் நமக்கு சிந்திக்கல, அல்லது நமக்கு ஏன் நம்மளுக்கு அது தெரியல அப்படின்னு நம்ம நிச்சயமா கொஞ்சம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா, சிந்திக்கணுமா இல்லையா? அப்படி ஒரு சிந்தனையினை நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மெய் உணர்தல். அந்த வார்த்தையிலேயே நமக்கு பொருள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மை. நம்ம தான் சிந்திக்கலையே தவிர, அல்லது நாம் அதை உணர்வாக்கி கொள்ளவே இல்லையே தவிர, அருட்தந்தை அந்த வீடு பேரு என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கான விளக்கத்தினை நமக்கு அற்புதமாக கொடுத்திருக்கின்றார்கள். வெட்ட வெளி பிரபஞ்ச பொருட்களுக்கு எல்லாம் வீடாகும். விண் கடந்து, விண்ணுனா நம்முடைய உயிர், விண் கடந்து வான் அறிந்தால் வெட்டவெளி அணு அறிவு ஒன்றாய் போகும். வீடு பேரு எனும் உயர்ந்த பதமும் ஈதே. வேற ஒண்ணுமே இல்ல. வெட்டவெளி அணு அறிவு, இந்த மூன்றும் ஒன்றாய் போகும். இதுதான்
வீடு பேறு எனும் உயர்ந்த பதம். சரி, இப்ப அத நாம பல்வேறு நிலைகள்ல நாம் இன்றைக்கு அதை என்னுடைய அனுபவமாக்கிக் கொள்ளுவதற்கு நிச்சயமாக, ஏனென்றால் இதுவும் பெறுதற்கரிய ஒரு பெரிய பேரு. அதை நாம அனுபவமாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலே இன்றைக்கு நாம் கொஞ்சம் நம்முடைய சிந்தனையினை நாம் செலுத்த இருக்கின்றோம். சரி, தலைப்பு மெய் உணர்தல். மெய் அப்படின்னு சொன்னா உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம என்னதான் செய்ய முடியும்? உணரதான் முடியும், இல்லையா? அன்பு, இரக்கம், துண்டு, உண்மை, இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நான் என்னால காட்ட முடியாது, ஆனால் என்னால என்ன செய்ய முடியும்? உணர முடியும். சரி, உண்மையை உணர்வதனால நமக்கு என்ன நன்மை? என்னுடைய வாழ்க்கையில நான் மேன்மை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா, அப்ப நிச்சயமா எதை கடைபிடிக்கணும்? உண்மையை கடைபிடிக்கணும். நான் உண்மையை உணர வேண்டும் என்று சொன்னால், அப்போ இந்த புலன் இயக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைகளை தாண்டி கொஞ்சம் என்னுடைய உயிரை நான் நுண்மை நிலைக்கு நான் கொண்டு வரணும். அதுதான் அருட்தந்தை சொல்லுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டாண்ட் அண்டர். உண்மையை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அதை விட நான் நுணுகி நிற்க பழகுதல் என்று சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். சோ அப்ப மேன்மை எனக்கு வேண்டும் என்று சொன்னால், உண்மையினை, மெய் என்று சொல்லக்கூடிய உண்மை பொருளை நான் உணர்தல். ஏதோ நான் வெறுமன கேட்டல் அல்ல, சிந்தித்தல், அதையும் தாண்டி தெளிதல். கொஞ்சம் கூட ஐயம் திரிபு இல்லாமல், பிசிறில்லாமல் நான் அந்த உண்மை பொருளை பற்றி நான் உணர்ந்து கொள்ள முடியும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்று சொல்லக்கூடிய தன்மையினை நான் பெற முடியும். அப்ப அதற்கு நான் என்ன செய்யணும்? நுணுகி நிற்கக்கூடிய தன்மை, நுண்மை என்று சொல்லக்கூடிய நிலையிலே நான் பழகுதல் முக்கியம். அதைத்தானே நமக்கு அருட்தந்தை கொடுத்திருக்காங்க, இல்லையா? நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட, நான் முதலில் மனமாக பிடிபடும். நிறைய கவிகள் சொல்லலாம், நான் மனதின் மூலம் நாட அங்கு உயிராகி, நான் மூலத்தில் நற்சிவமாய் விடும். நான் முதல்ல நான் வெறும் மனமாகத்தான் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியது. பட் நான் அந்த மனதை கொண்டுதான் என்னுடைய உயிரின் மேல், அப்போ நாட அங்கு உயிராகி உயிர் மூலத்தில் நற்சிவமாய் விடும். அப்போ அதுவேதான் இறைநிலை அல்லது இறைவன் அல்லது சிவன் என்று சொல்லக்கூடிய நிலையினை நமக்கு உணர்த்தக்கூடிய தன்மை. சோ நம்ம உண்மையை நல்ல முறையில உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்த 3 வார்த்தைகள் நுண்மை, உண்மை, அது எனக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை படைத்தது என்று சொல்லக்கூடியத நான் ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல உணர்வாக உணர்ந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது எல்லா வழிமுறைகளையுமே நமக்கு அருட்தந்தை சொல்லி கொடுத்திருக்கக்கூடியதுதான். நமக்கு எல்லாருக்கும்
நம்முடைய பயிற்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய். உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய். இப்ப நீங்க மலர்ந்தது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. உள்ளது உலகங்கள் உயிர்கள். கொஞ்சம் நல்ல ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. உள்ளது உலகம், அதை தாண்டி உயிர்களாக நாம் நிற்கின்றோம். இப்ப இந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் மாற்றத்திற்கு உட்பட்டது. மாற்றம் தானே என்றைக்கும் நிலையானது. அப்ப இந்த உயிர் என்று சொல்லக்கூடியதனுடைய மாற்றம் என்னவாக இருக்க வேண்டும்? என்னவாக இருக்க முடியும்? கண்டிப்பா அடுத்ததாக இருக்கக்கூடிய அல்லது எங்க இருந்து நம்ம ஆரம்பிச்சோமோ அந்த உள்ளது என்று சொல்லக்கூடிய நிலையைத்தான் அது அடைய முடியும். ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீரு. ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீரு அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இப்ப நல்ல அந்த நுண்மை நிலையில நான் நுணுகி நிற்கின்றேன் அப்படின்னு சொன்னா அப்ப எது வரைக்கும்? இந்த பருப்பொருட்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த பருப்பொருட்கள் அனைத்தினுடைய மூலமாக இருக்கக்கூடியது அணுக்களினுடைய கூட்டு. அப்ப அது நமக்கு அணு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அதையும் தாண்டி இருக்கக்கூடிய இறைத்துகள் என்று சொல்லக்கூடியதனுடைய தோற்றம் தான். எல்லாவற்றுக்கும் அந்த இறைத்துகள் தான் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப அந்த இறைத்துகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எதனுடைய ஒரு எழுச்சி? தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்று சொல்லக்கூடிய இறைனுடைய ஒரு நுண்பகுதி என்று சொல்லக்கூடியது. சோ அப்ப நம்ம உயிர்கள் என்று சொல்லக்கூடியதனுடைய எப்படி உள்ளது என்று சொல்லக்கூடியது உலகங்களாகவும் பிரபஞ்ச தோற்றங்களாகவும் மலர்ந்து நிற்கின்றதோ அதே போலதான் உயிராகவும் மலர்ந்து நிற்கு. அப்ப இந்த உயிரினுடைய அடுத்தது அல்லது அந்த உயிரினுடைய நிச்சயமா ஒரு மாற்றம். அப்ப அந்த மாற்றம் என்னவாக நிகழும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் தான். அப்ப அதுதான் முழுமை பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல. அப்ப நம்ம உள்ளதுன்னு சொல்லக்கூடிய உலகங்கள் உயிர்கள், இந்த உயிரினுடைய இந்த இயக்கமாக இருக்கக்கூடிய இந்த உயிரினுடைய அடுத்த மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவாக இருக்கணும்? நிலையானதாக அல்லது உள்ளது என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையினை உணரக்கூடியதாக. இதுதானே இயல்பு, இதுதானே நேச்சர். பட் நம்ம அந்த நிலைப்பாட்டினுடைய அளவிற்கு என்னுடைய உயிரை நான் பழக்குவது இல்லை. ஏன் நம்ம தியானம், நம்முடைய பயிற்சி முறைகள், காயகல்ப பயிற்சி, இருக்கக்கூடிய உடற்பயிற்சி, நமக்கு எல்லாமே பதஞ்சலி யோக முறையில இருக்கக்கூடிய அத்துணை யோக முறைகள் என்று சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே நமக்கு அருட்தந்தை அவர்கள் பயிற்சியாக கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னா அப்ப ஏன் நம்மால அடைய முடியாதா? எதுக்காக அந்த பயிற்சி முறைகள் எல்லாம்? இப்ப நம்ம எல்லாருமே நம்ம லேடிஸா அல்லது லேடிஸா இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு பலாப்பழமோ ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி நீங்க ஒரு பலாப்பழத்தை கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்குள்ள எவ்வளவு ஒரு மாதிரி ஒரு பிசின் மாதிரி இருக்கும். கண்டிப்பா இந்த பலாப்பழத்தை கட் பண்ணும்போது அந்த பிசின் நிச்சயமா கையில ஒட்டிச்சுன்னா அதை எடுக்கிறது ரொம்ப சிரமப்படும். ஆனா அது ஈஸியா அது ஒட்டாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? கொஞ்சம் நல்ல ஆயில், எண்ணெய், கொஞ்சம் தண்ணி ரெண்டுத்தையும் கொஞ்சம் கலந்து ஒரு துணியோ ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு அது நல்ல கைகள்ல நல்லா இது பண்ணிட்டு எந்த கத்தியில வெட்ட போறோமோ அந்த கத்திலையும் நல்லா தடவிட்டு அதன் பிறகு நம்ம என்ன செய்யறோம்? அந்த பழத்தை நம்ம வெட்டுறோமா இல்லையா? அப்ப கொஞ்சம் கூட அதுல இருக்கக்கூடியது நமக்கு என்ன செய்யல? ஒட்டல இல்ல. ஒட்டாம அந்த பலாச்சுளையினை தனித்தனியாக எடுத்து நான் எவ்வளவு அற்புதமா அதை சுவைச்சு நான் சாப்பிடுறேன்.
அப்ப அந்த ஒரு இன்பத்தினை நான் நுகருவதற்கு நான் என்ன செய்யறேன்? அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்னை சாராம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன் இல்லையா? அதுக்கான டெக்னிக் என்னவோ அதை நான் பயன்படுத்துறேன் இல்லையா? அப்ப அதே போலதான் இந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது இயக்கமாக இருக்கின்ற பொழுது, அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு வரதான் செய்யும். அது தவறு கிடையாது அது. ஆனா இந்த நெறிமுறைகள் என்று சொல்லக்கூடிய, இந்த பயிற்சி முறைகள் என்று சொல்லக்கூடியதை நான் முழுமையாக என்னோடு நான் இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது, அப்ப கண்டிப்பா இந்த உயிர் என்று சொல்லக்கூடியது எதை அனுபவிக்க முடியும்? அந்த உள்ளது என்று சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்டசி, பேரின்பம் என்று சொல்லக்கூடியதை நிச்சயமாக என்னால் அனுபவம் ஆக்க முடியும். ஏன்னா இது நமக்கு கேட்பதற்கு கொஞ்சம் ரொம்ப முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனா கண்டிப்பாக நாம் அந்த நிலையினை நோக்கி தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நல்ல ஒரு குருவின் மூலமாக நாம் கேட்டிருக்கின்றோம். நம்முடைய அறிவின் துணை கொண்டு அதை நாம் சிந்திக்கின்றோம். அப்ப கண்டிப்பா தெளிவு வராம எங்க போயிடும்? அப்ப நமக்கு அந்த தெளிவு வேணும் அப்படின்னு சொன்னா, அப்ப எது முக்கியம்? பயிற்சிகள் என்று சொல்லக்கூடியதுதான் முக்கியம். வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கும் அருட்தந்தை அவ்வளவு அழகா நமக்கு தியான முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. சோ அப்ப எப்படி நுண்மை, உண்மை, மேன்மை என்று சொல்லக்கூடியது எந்த அளவிற்கு முக்கியமோ, அதே போல நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய இன்னொரு உண்மை என்று சொல்லக்கூடியது இந்த உயிர் என்று சொல்லக்கூடியதனுடைய அடுத்த மாற்றம் என்று சொல்லக்கூடியது என்னவாகத்தான் இருக்கணும்? உள்ளது என்று சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கணும். ரொம்ப சிம்பிள்ங்க. இப்ப நம்ம நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கு. என்ன இருந்துச்சு இதுக்கு முன்னாடி? இருட்டு இருந்துச்சு. அப்ப என்ன இருக்கு? சூரிய வெளிச்சம் இருக்கு. அப்ப இந்த சூரிய வெளிச்சம் வந்ததுனால இருள் எங்க போயிடுச்சு? எங்கேயுமே போகல, இங்கேயேதான் இருக்கு. இப்ப இந்த சூரிய வெளிச்சம் இருளை ஆக்குப்பை பண்ணிருக்கு இல்லையா? ஆக்குப்பை பண்ணின பொருள் என்றைக்குமே நிரந்தரம் ஆனது அல்ல. அப்ப ஒரு காலகட்டத்துல ஆக்குப்பை பண்ண பொருள் என்ன செய்து ஆகணும்? நகர்ந்துதான் ஆகணும். அப்ப என்ன ஆசிட்டிஸ், நம்ம அதற்காக எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஆசிட்டிஸ் என்ன இருந்ததோ அது அப்படியே இருக்கும். அதுதானே உண்மை பொருள். அப்ப இந்த உண்மை பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் மனதால நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவோ அருகுணங்கள் என்று சொல்லக்கூடியது, ஆசை, கோபம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கவலை, இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாம் அதை ஆக்குப்பை பண்ணிருக்கு. அதற்கான பயிற்சி திட்டங்களை அழகாக நமக்கு தற்சோதனைன்னு சொல்லக்கூடிய நிலையில நமக்கு அர்த்தந்தை கொடுத்திருக்காங்க. சோ நல்ல பயிற்சி திட்டங்களை முதல்ல நம்ம நல்ல முறையில உள்வாங்கி கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன ஆக்குப்பை பண்ணிருக்கு இந்த மனதை, அப்ப அதை கொஞ்சம் நம்ம நிச்சயமா அது எல்லாமே எது உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்க உணர தலைப்படுகின்ற பொழுது, அப்ப ஆக்குப்பை பண்ணிருக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? கண்டிப்பா விலகுதல்ங்கிறது நிச்சயமா நிகழும். அப்ப என்னுடைய உயிர் என்று சொல்லக்கூடியது எதை அனுபவிக்கும்? அந்த உள்ளதுன்னு சொல்லக்கூடிய தன்மையை நிச்சயமாக அனுபவிக்கக்கூடிய தன்மை. அதுதான் ஒவ்வொரு மனிதனும் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அதுதான் மெய் உணர்தல் என்று சொல்லக்கூடிய தன்மை. சரி, இப்ப இந்த மெய் உணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியத இப்ப நம்ம மட்டும் இல்ல, ரொம்ப சின்ன வயசுலயே நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஒரு கோவில் போறோம், பக்தி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இப்ப நம்ம அங்க நமக்கு ஒரு வழிபடு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல நமக்கு இறைவனை காமிக்கின்றார்கள். வழிபடுபவன் நானாக இருக்கின்றேன். வழிபாடு என்று சொல்லக்கூடியது நிகழ்கின்றது யாருக்கு? எனக்கும் இறைவனுக்கும் இடையில. இப்ப வழிபடும் பொருள், வழிபடுபவன், வழிபாடு.
வழிபாடுங்கிறது ஒரு ஒரு உணர்வு தானே அது. இந்த மூணும் ஒன்னா இருக்கணுமா இல்லையா? கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். அருட்தந்தை சொல்லக்கூடியது தியானமே அதுதான். சமையல் பண்றீங்களா? உப்பு அள்ளி கொஞ்சம் போடுறீங்களா? இது எல்லாரும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு. சமையல் பண்ணிட்டு இருக்கேன், எந்த அளவு உப்பு போடணும் அப்படிங்கறத உணர்ந்து நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் தியானம். எவ்வளவு ஈஸி பாருங்க. வழிபடுபவன், வழிபாடு, வழிபடும் பொருள், இந்த மூணு ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். இருக்கா? இல்ல. ஏன்னா பொருள் என்னுடைய கண்ணெதிரிலேயே அந்த இறைவன் இருந்தாலும் கூட, வழிபடும் பொருளாக நானும் இருந்தாலும் கூட, ஆனா வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியத எப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு இன்னது வேணும், இல்லது இது நடக்கணும், இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ரொம்ப கேட்கக்கூடிய நிலையில அந்த வழிபடுதல் என்று சொல்லக்கூடிய உணர்வினை நம்ம மாத்தி அமைச்சு கொண்டோம். இங்க நம்முடைய அருட்தந்தையினுடைய ஒரு பாதை அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், என்ன நமக்கு அருட்தந்தை கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னா, நான் உணர்கின்றேன், உணரப்படும் பொருள் உணர்பவன். உணர்பவன் நான், உணரப்படும் பொருள் எது? மெய்ப்பொருள் அல்லது இறைநிலை என்று சொல்லக்கூடியது. இப்ப எனக்கு ரெண்டு பேர்த்துக்கும் இடையில உணர்தல் என்று சொல்லக்கூடிய அனுபவம், இது மாறாமல் இருக்கணும். உணர்பவன், உணரப்படும் பொருள், இந்த ரெண்டுக்கு இடையில உணர்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம். இப்ப அருட்தந்தை பேரின்ப கழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுல சொல்லி இருக்கக்கூடியது, என்னுள் அவனை வைத்தேன். கரெக்ட் தானே? என்னுள் இறைவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன். நிறைய பாமாலைகள் பாடினேன், நிறைய புகழ்ந்து பாடினேன், ஏற்றி வந்தேன். அவனுடைய ஏற்றம், உயர்வு எல்லாவற்றையுமே நான் உணர்ந்து கொண்டேனா இல்லையான்னு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு வகையில நான் அந்த உண்மையினை புரிந்து கொண்டேன் இல்லையா? என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன். அதோடு நம்ம நின்னுட்டோம். இங்க அருட்தந்தை அடுத்த லைன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னுள் அவனை இணைத்தான், இறைவனாகி பாடுகின்றேன். நான் மட்டும் இல்ல, உன்னுள்ளும் இப்புண்மை உணர்ந்து கடை தேறுதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். கடை தேறுதல், இதுதான் கடைசி. இந்த உயிர் தானே உள்ளதுன்னு சொல்லக்கூடியதுல இருந்து உயிர் வந்துடுச்சு. இந்த உயிரினுடைய இதுதான் கடைசி. நமக்கு அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன, எதை உணர்ந்தே ஆக வேண்டும்? அந்த உள்ளதுன்னு சொல்லக்கூடியதை நான் உணர்ந்தே ஆக வேண்டும். அப்படி உணர்கின்ற பொழுது நானே இறைவனாக, அப்ப நான் மட்டுமல்ல, இந்த உலக மக்கள் ஒவ்வொருவரும் அதை நல்ல முறையில உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இந்த நம்ம ஏற்றக்கூடிய அற்புதமான தியானம் என்று சொல்லக்கூடியது இந்த மூன்றையும் ஒன்றாக்கக்கூடிய நிலை. அன்றாட வாழ்வியலோடு என்னெல்லாம் நம்ம செய்யறோமோ அது எல்லாத்தையும் நம்ம பாட்டுக்கு நம்ம கண்டிப்பா செய்யறோம். அதோடு கூட இந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய எதை உணர வேண்டும்? மெய்யை, உண்மை பொருளை, இறைவனை, வீடு பேற்றினை, அல்லது இன்னும் என்னெல்லாம் என்ன ஸ்பேஸ்
எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இது எல்லாத்தையுமே உணர்தல் என்று சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். அப்ப உணர்தல் யார் உணரணும்? நான் தான் உணரணும். நான் உணருபவன். அப்ப இந்த அனுபவம் உணர்தல் என்று சொல்லக்கூடியது, அப்ப அதோடு நான் நல்ல முறையில எல்லா நிலைகளிலேயும், சோ எந்த நிலையை எடுத்துக்கொண்டீங்கன்னு பார்த்தாலும் சரி, உன்னில் நான் லயமாகுதல்னா ஒன்றுதல். ஏன்னா ஒரு பெரிய முற்றறிவாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொருள், என்னுடையது சிற்றறிவு. அப்ப இந்த சிற்றறிவு என்று சொல்லக்கூடியதை நான் எதோடு முற்றறிவு நிலை. அப்ப அதை நோக்கி நான் கண்டிப்பா இந்த சிற்றறிவு தான் நகரணும். அப்ப நான் உன்னில் நான் லயமாகி விழிப்பில் உந்தன் உறவினிலே, அந்த உறவுங்கிறதுதான் உணர்தல். அந்த உறவினிலே பேரின்பம் காணுகின்றேன் இல்லையா? அன்னம் உண்பதை குறைத்து, இதனால எனக்கு என்ன, என்னுடைய புலன்களுக்கு இயல்பாகவே அந்த புலன்களுக்கு ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய தன்மை என்று சொல்லக்கூடியதெல்லாம் எனக்கு வரக்கூடிய தன்மை படைத்ததாக. அப்ப உன்னில் நான் லயமாக்கி விழிப்பில் உந்தன் உறவினிலே பேரின்பம் காணுகின்றேன். அன்னம் உண்பதை குறைத்து அறிவாய் வாழும் ஆன்மீக பயிற்சியினை போற்றுகின்றேன். என்னுள்ளே அகத்ததுவாய் விளங்குகின்ற ஏற்றமிகும் பேர் அறிவு மின்னல் அதுபோல் காட்டும் வழி மதித்து மிகச்சிறந்த தொண்டேற்று நிறைவாய் உள்ளேன். இல்லையா? எவ்வளவு ஒரு அற்புதமான கவி. அதே போலதான் உன்னுள்ளே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க. இல்லையா? எல்லாருக்கும் தெரிந்திருக்கூடியதான். எல்லையற்ற இறை ஆற்றல் என் உள்ளும் புறமும் இவ்வுலகும் வானுலகும் எங்கும் நிறைந்துள்ள நல்ல உண்மை நான் அறிந்த நாள் முதலாய் நாவில் நல்வார்த்தைகளையே பேசும் உரம் பெற்றேன். இல்லை, ரொம்ப முக்கியது பாருங்க. இல்லை என்ற சொல்லுக்கே இடமின்றி வாழ்வின் எல்லா துறைகளிலும் ஏற்றமே காண்கின்றேன். சோ நமக்கு மேன்மை வேணும், ஏற்றம் வேணும் அப்படின்னு சொன்னா எதை உணரணும்? உண்மையை உணர்தல் என்று சொல்லக்கூடியத நம்ம கண்டிப்பா உணர்ந்து கொள்ளணும். சோ அப்படி பல வகைகள்லயும் நமக்கு நம்முடைய அருட்தந்தை அவர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அற்புதமாக நம்மை பயிற்சிகளோடு பின்னி பிணைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்ப அதுல நம்ம இந்த மெய்யுணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதோடு வள்ளுவம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் நான் நினைத்திருக்கின்றேன். ஏனென்றால் உலக பொது மறை, அது மறைனா அது வேதம். திருக்குறள்ல ஒரு 4 அதிகாரங்கள் தான் இலங்கை ஜெயராஜ் அவருடைய உரையில சொல்லுவார். இந்த 4 அதிகாரங்கள் அதுதான் இந்த திருக்குறளினுடைய ஒரு சாரம் அப்படின்னு சொல்வார். நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அபாறுத்தல். இந்த 4 அதிகாரங்கள் நீங்க முழுசும் படிக்கல, தெரிஞ்சுக்கல, முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட அட்லீஸ்ட் இந்த 4 அதிகாரங்கள் யூடியூப்ல அவருடைய ஸ்பீச்சே நீங்க போட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க ஒவ்வொருவரும் கேட்க முடியும். அவ்வளவு அற்புதமாக நமக்கு அந்த வள்ளுவம் மெய்யுணர்தல் என்று சொல்லக்கூடியதை பற்றி நமக்கு எடுத்திருக்கக்கூடிய தன்மை. வெறுமன நம்ம கண்டிப்பா அதை வெறுமன படிப்பதோடு மட்டும் இருந்தா நம்மால அதை உணர்வாக்கிக் கொள்ளுதல் முடியாது. ஆனால் நம்முடைய மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி முறையோடு நாம் அதை இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அப்ப எத்தகைய ஒரு அற்புதமான நிலையிலே ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு ஒரு உயர்ந்த அறிவு நிலை உள்ள மக்கள் வாழ்ந்த, என்ன சொல்லுவாங்க இல்லையா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமை பெற்றவர்கள் நாம.
அப்ப அந்த நிலைப்பாட்டை அவர் அந்த காலகட்டத்திலேயே அவர் உணர்ந்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னா இதை இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே உணரக்கூடிய அளவிற்கு இயல்பாக்கி எளிமையாக்கி, அதுவும் இல்லத்துல இருக்கக்கூடியவங்களும் அதுக்காக நீங்க எங்கேயும் போகணும்ன்றதுல எதையும் விடணும்ன்றது அவசியம் இல்லை, எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் நமக்கு ஒரு இயல்பாக்கி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய அருட்தந்தையினுடைய பெருமையை சாரும். அதனாலதான் அப்படி ஏட்டில் இருக்கக்கூடியதை இன்னைக்கு என்னுடைய இயல்பாக்கி கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னா, அப்ப அத உண்மையிலேயே நம்ம உணர்ந்து கொள்ளணும், நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் நிச்சயமா அதை வள்ளுவம் அப்படின்னு சொல்லக்கூடியதோடு இணைத்து சொல்லுகின்ற பொழுது இன்னும் நமக்கு நம்முடைய அந்த உணர்தல் என்று சொல்லக்கூடிய தன்மை இன்னும் மேலும் நமக்குள்ளாக ஆழமாக ஊடுருவும். அந்த பயிற்சி முறைகளை நாம் இடைவிடாது தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தினை உறுதிப்படுத்தும். ஏன்னா தெளிதல் தானே. அப்ப பல வகைகள்ல நமக்கு எப்படி நம்முடைய பெரியவங்க எல்லாம் இந்த தெளிவினை ஏற்படுத்தணும்னு எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும் இல்ல நம்ம. அப்போ அது வள்ளுவம்ல மெய் உணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அதிகாரம். ஏன்னா இங்க நம்ம கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். நீங்க அதுக்கப்புறம் யூடியூப்ல போட்டு அந்த இலங்கை ஜெயராஜோட உரையோட, அவர் பரிமேல் அழகரோட உரையோட அதை கொடுத்திருக்கார். நீங்க அதை எல்லாரும் முடிஞ்சவங்க டைம் இருக்கும்போது அதை கொஞ்சம் கேட்டு பாருங்க. இன்னும் நல்லா நம்முடைய பயிற்சி திட்டத்துல இன்னும் நமக்கு ஆழமான ஒரு உறவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்படுவதை நிச்சயமா நீங்க நம்ம எல்லாருமே உணர முடியும். அத்தகைய சக்தி வாய்ந்தது, அற்புதமானது. அப்ப முதல் திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மெய்யுணர்தல் என்று சொல்லக்கூடியதுல பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. எவ்வளவு அழகா நம்ம கருத்தந்தையவர்கள் அது 2 வார்த்தையில சொல்லிட்டாங்க தெரியும் இல்லையா? பெயர்கள் எல்லாம் நிகழ்ச்சிகளுக்கே, பொருளுக்கு அல்ல. மெய்ப்பொருளே உண்மை பொருள். மெய் உணர்ந்து உயர்வடைவீர், உயர்வுடையீர். உள்ளுணர்ந்தால் உண்மை பொருள் நீர் ஆவீர். உணர்ந்த உண்மை. நம்ம எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியது எல்லாவற்றையுமே பொருள் 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 அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. இந்த பிறப்புக்கே காரணம் நம்ம அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எதுவுமே அதுதானே ஒரு நேச்சரா அது. அதாவது நமக்கு இந்த உண்மை புரியாததுனால இந்த மெய் உணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மை பொருளை நமக்கு சரியான விதத்துல தெரியாத காரணத்தினால நம்ம எதைதான் பொருள் நினைச்சிட்டு இருக்கோம். நான் பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பொருள் பொருள் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அதுலயே மயங்கி நிற்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த மானா பிறப்பு, தொடர்ந்து வரக்கூடிய பிறப்புகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அப்ப அருட்தந்தை நம்ம பார்ப்பது எல்லாமே நிகழ்ச்சிகள் தான். பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னா எதுதான்? மெய்ப்பொருள் ஒன்றுதான் உண்மை பொருள். பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக அப்ப அததான் நம்ம எவ்வளவு அழகா நமக்கு முதல் திருக்குறளையே நமக்கு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு அழகா இன்றைக்கு அதை விஞ்ஞான பூர்வமாக நமக்கு ஒரு சாதாரணமா நம்ம நான்யார் சப்ஜெக்ட்ல நமக்கு அருட்தந்தை சொல்ல ஒரு ஆப்பிளை எடுத்து நம்ம ஒரு நெருப்புல போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி அது என்னவா போச்சு? மறந்து போயிடுச்சா இல்லையா? அப்ப அது ஒரு நிகழ்ச்சி தானே. அப்ப அதை போய் நம்ம எப்படி பொருள் அப்படின்னு சொல்ல முடியும்? பொருள்னா என்றைக்கும் மாறாமல் இருக்கக்கூடியதாக இல்லையா? எந்த விதமான கலப்பும் இல்லாததாக, தூயதாக, எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அப்ப அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய இப்ப இனி நாம் எல்லாமே நிகழ்ச்சிகள் தான். நாமே ஒரு நிகழ்ச்சி தானே. பிறந்தோம், வாழ்ந்தோம், திருப்பி முடிவுன்னு சொல்லக்கூடியது இருக்கக்கூடியது. அப்ப இந்த நிகழ்ச்சியில நான் எதை உணரணும்? உண்மை பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. அதற்கு அடுத்தா பாத்தீங்கன்னு சொன்னா இருள் நீங்கி இன்பம் பயக்கும். இந்த வார்த்தைகள் நிஜமாவே நம்ம பயிற்சி இங்க நம்ம மனவளக்கு இல்லைன்னா இது நமக்கு புரியாது. இருள் நீங்கி
இன்பம் பயக்கும். மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு. ஒரு மாசற்ற காட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மருள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இருள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் நீங்குகின்ற பொழுது அப்ப இன்பம் பயக்கும். அதனால நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த மாசறு காட்சியினால நமக்கு அதுதான் எக்ஸ்டசின்னு சொல்லக்கூடிய பேரின்பம் இல்லையா? அருட்தந்தை சொல்லியிருக்கக்கூடியதானே இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இன்பமும் துன்பமும் அனுபவம் ஆகுவது போலவே எனக்கு எதுவும் அனுபவமாகணும். அமைதின்னு சொல்லக்கூடிய நிலையும் பேரின்பம் என்று சொல்லக்கூடிய நிலையும் அனுபவம் ஆக வேண்டும். நிச்சயமா முடியுமா? கண்டிப்பா முடியும். காந்த ஞானம் பெற்றிடில் கடவுள் உயிர் அறிவு இவை காட்சியாம் அகத்துளே. பரவெளியாய் பற்றற்று விரிந்துள்ள பரம்பொருளே, பற்றற்ற தெய்வமென பற்றினேன் உணர்ந்தேன். எல்லா இடங்களையும் பரவெளியாய் பரந்துள்ள பெரும்பொருள் இல்லையா? அப்ப கண்டிப்பா நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். சோ அப்ப அது என்ன கொடுக்கும்? நமக்கு எக்ஸ்பிரஸின்னு சொல்லக்கூடிய இன்பம் என்று சொல்லக்கூடியதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப நிச்சயமா இருள் நீங்கி அந்த அறியாமைன்னு சொல்லக்கூடியது நம்ம இடத்துல நீக்கம் பெறுகின்ற பொழுது அப்ப கண்டிப்பா மாசறு காட்சி அந்த எக்ஸ்பிரஸின்னு சொல்லக்கூடியது எனக்குள்ளாக நல்ல முறையில நிகழக்கூடிய ஒரு தன்மை. அடுத்ததா மூன்றாவதா இருக்கக்கூடியது ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியதுடைத்து. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு, அதாவது நமக்கு ஐயம், நமக்கு தெரியாம, ஐயம்னா தெரியுது இல்லையா? அதாவது ஒரு அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இது இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த வையத்தின் வானம் நனியதுடைத்து எனக்கு சாதாரணமா நம்ம இப்பயே பாருங்களேன், நம்முடைய உயிர். அப்ப இந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது எதனுடைய பிராக்ஷன்? அந்த இறைவனுடைய ஒரு பிராக்ஷன். அப்ப என்னுடைய மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவன் தான். அப்ப என்னுடைய ஒவ்வொரு உயிர் துகளினுடைய மையத்திலையும் எனக்கு ரொம்ப பக்கத்துலதானே இருக்கான், எனக்குள்ளாகவே தானே இருக்கான். அப்ப இது எனக்கு ஆனா இது எதனாலதான் என்னால உணர்ந்து கொள்ள முடியும்? இந்த தியானத்தின் மூலமாகத்தான் என்னால உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு அது ஐயம், எனக்கு அது தெரியாது, அறியாமை இல்லையா? அப்ப ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு, அந்த தெளிவினை நமக்கு யார் கொடுத்திருக்கா? நம்முடைய குரு கொடுத்திருக்கார். அப்ப வையத்து வானம் நனியதுடைத்து, எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. இப்ப அதை நான் உணர்றோமா இல்லையா? இல்லையா? The God is within you. He is guiding you and helping you. அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பயனாய் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அப்ப அறிவு, புலன், மனம் எல்லாத்தையும் எவ்வளவு தெளிவாக நமக்கு அடுத்தது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தன்மை இல்லையா? அப்போ அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய குறள், ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனன்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. கொஞ்சம் நம்முடைய ஔவையாருடைய பாடல் பாருங்க. அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது இல்லையா? அப்ப எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் இன்னும் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலைப்பாடுகளை அடையக்கூடிய அளவிற்கு எல்லா வகைகளிலேயும் இறைவன் நம்மை பின்னி பிணைத்திருக்கக்கூடிய தன்மை. கொஞ்சம் நம்ம அடிக்கடி என்னோட அப்பா சொல்லுவார், அதாவது வெளியில பார்க்காத, கொஞ்சம் நீ உட்கார்ந்து உன்னை சுத்தி பாரு, உனக்கு எல்லாம் எப்படியெல்லாம் இறைவன் அமைத்து கொடுத்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லக்கூடியத கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவார். அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு எந்த விதமான இந்த உணர்வு என்று சொல்லக்கூடியதை நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக 5 புலன்களையும் கொடுத்து உணர்வையும் கொடுத்து இது எல்லாத்தையுமே நிறைவாக கொடுத்திருக்கின்றான். ஆனா இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மெய்யுணர்வு இல்லை அப்படின்னு சொன்னா அதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? இல்லையா?
அர்த்தந்தினுடைய பாடல் கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது காட்டானை மேலேறி கடைத்தெருவை போகையிலே, இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு சித்தருடைய பாடல். அப்ப நம்ம அந்த மாதிரி நம்ம இந்த வெறும் 5 புலன்களை மட்டுமே நம்ம அதன் மூலமாக மட்டுமே நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, இந்த உயிரினுடைய பயணம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா அதனால எந்த விதமான பயனும் கிடையாது. சோ ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனன்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. சோ அப்ப மெய்யுணர்வுங்கிறத எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்த நிலையில நமக்கு நம்முடைய அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்ததா இருக்கக்கூடியதுதான் ரொம்ப அற்புதமான குறள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இங்க கொஞ்சம் நம்ம நிறுத்திக்கணும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மனதை கொண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வெறும் பொருள் தான், அல்லது அது ஒரு நிகழ்ச்சி தான். அதான அறியாமையினால நம்ம அதை பொருள் பொருள் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அறிவை கொண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்த தோற்றமாக எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது எல்லாமே இறை காட்சியாகவே, இறைவனேதான் இந்த தோற்றமாக மலர்ந்து நிற்கக்கூடிய தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மை எனக்குள்ளாக நல்ல முறையில உணரணும். வெறும் தோற்றம் உலக பொருட்கள் மட்டும் இல்ல, என்னோடு பயணிக்கக்கூடிய சக மனிதர்கள் கொஞ்சம் நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தெரியும். எங்கேயும் முரண்பாடு, பகை, பிணக்கு, ஏழ்மை, ஐம்புலன் கவர்ச்சி, இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம், செல்வாக்கோடு, பொருள் புகழ் கவர்ச்சி, இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்னிடத்துல இருக்கவே கூடாது. அப்ப எந்த தோற்றத்தை எதை பார்த்தாலும் அது இறைவனுடைய தோற்றம். சோ அப்ப இங்க அவர்கள் மாறணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு எது மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய உண்மையை உணர்ந்திருக்கக்கூடியதுனால சோ எதை பார்த்தாலும் மெய்ப்பொருளாகவே காண்பது அறிவு. அறிவை கொண்டு நான் மெய்ப்பொருளாக உணரக்கூடிய ஒரு தன்மை. அப்ப கண்டிப்பா இது எனக்கு தேவை இல்லையா? கண்டிப்பா உண்மை தானே அது. எந்த அளவு எனக்கு அது முக்கியம் என்று சொல்லக்கூடியது. எப்படி வள்ளுவருடைய குறட்பா அதை எனக்கு உணர்வாகி கொடுத்திருப்பவர் நம்முடைய அருட்தந்தை. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, இல்லையா? அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. அதாவது கற்று ஈண்டு, இப்ப நமக்கு நிச்சயமா இப்படி, ஏன்னா ஒரு உயிர் என்று சொல்லக்கூடியது இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில, இப்ப இந்த உயிரை பற்றி, மனதை பற்றி, தெய்வத்தை பற்றி எல்லாம் கற்று அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு குருவின் மூலமாக, ஏன்னா உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்தான் நமக்கு என்ன செய்ய முடியும், உணர்த்த முடியும், இல்லையா? அப்ப நாம அதற்கு பயிற்சி முறைகளை எல்லாவற்றையும் இப்ப நம்ம எப்படி அருட்தந்தையின் மூலமாக, பதஞ்சலி யோக சூத்திரம் என்று சொல்லக்கூடிய மூலமாக, இப்போ ஒரு திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் மூலமாக இவர்கள் எல்லாருமே அந்த நிலையிலே வாழ்ந்து நிற்கக்கூடிய பெருமக்கள். அப்ப அவர்களுடைய தன்மையினை நான் நல்ல முறையில கற்று, அவர்கள் நல்ல ஒரு ஞான தேசிகன் அப்படின்னு சொல்லி அதுல பரிமேலர் உரையில வரும். அப்போ அவர்கள் எல்லாம் தேர்ந்து அதுல தெளிவடைந்து மெய்ப்பொருள் கண்டார். அவங்க எல்லாமே அந்த மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள். கண்டார்னா அவர்கள் உணர்ந்தவர்கள். தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. மீண்டும் நம்முடைய பிறப்புல இந்த மாதிரியான குற்றங்கள் நிகழாமல், நிச்சயமா இன்னும் பிறப்புன்னு சொல்லக்கூடியதே வராமல் இருக்கக்கூடிய அளவிற்கு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்கள் யாரு? நல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில்.
அப்ப உண்மையிலேயே பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட ஒரு குருவினை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியது இல்லையா? அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியது, ஏழாவதா இருக்கக்கூடியது, ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா போர்த்துள்ள வேண்டா பிறப்பு. அதாவது உள்ளது, இந்த வார்த்தை பாருங்க, அப்படியே அங்க திருவள்ளுவர் யூஸ் பண்ணியிருக்கார் பாருங்க. ஓர்த்து உள்ளது உணரின், என்ன உள்ளது என்று சொல்லக்கூடியதை நான் உணர்கின்ற பொழுது ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டாம். அப்ப நம்ம அதை மட்டும் நம்ம உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒன்றே போதுமானது. அப்ப மெய்ப்பொருளை பற்றி, இறைநிலையை பற்றி, இருப்பு நிலையை பற்றி நமக்கு உள்ளதுன்னு சொல்லக்கூடிய தன்மையில எப்படி நமக்கு நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியது. பிறப்பென்னும் வேதமை நீங்கிட சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இதுவும் எல்லாருக்கும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய திருக்குறள் தான். பிறப்பென்னும் வேதமை நீங்கிட சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அப்ப செம்பொருள், பொருள் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா மெய்ப்பொருள் தான் உண்மை பொருள். செம்பொருள், செம்மை பொருள்னா என்றைக்கும் இருக்கக்கூடியது, எந்த தோற்றம் முடிவு என்று சொல்லக்கூடியதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதைத்தான் நம் செம்பொருள், செம்மை பொருள், சிறப்பு வாய்ந்த பொருள் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அப்ப நமக்கு பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அறியாமை, இந்த உணர்ச்சி நிலைகள், இந்த மயக்கம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் நமக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அப்ப சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. அப்ப நம்முடைய அறிவினுடைய துணை கொண்டு நிச்சயமா எதை உணர்ந்து கொள்ள முடியும்? செம்பொருள் என்று சொல்லக்கூடியதை கண்டிப்பாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது சார்பு உணர்ந்து. சார்பு கெட ஒழுகின் மற்றளித்து சார்தரா நோய். இதுல சார்பு உணர்ந்து, அதாவது ஏதாவது ஒன்றை சார்ந்திருப்பதுதான் நம்முடைய மனதினுடைய இயல்பு இல்லையா? இப்ப நம்ம எதை சார்ந்து நிற்கின்றோம் அதை வச்சுதானே. அப்ப கண்டிப்பா நம்ம ஒரு உயர்ந்த நிலைப்பாட்டினை நாம் நல்ல முறையில சார்ந்து, அப்ப அதை நான் சாருகின்ற பொழுது அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னிடத்துல இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் இப்ப அருட்தந்தை சொல்றாங்களா இல்லையா, நம்ம அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பதிவுகள், முன்வினை பயன், நாம் பெற்றிருக்கக்கூடிய பிராரப்த கர்மம், இனி நாம் செய்யக்கூடிய ஆகாமிய கர்மங்கள் எதுவாக இருந்தாலும் இப்ப நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையில நம்ம நல்ல உணர்ந்து நிற்கின்றோம், எந்த மெய்ப்பொருளை உணர்ந்து நிற்கின்றோம். அப்ப இனி நான் நோய், துன்பம் தரக்கூடிய ஆகாமிய கர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம செய்ய முடியுமா? அதுக்குதான் நம்முடைய தியான நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வார்த்தைகள். ஒன்னொன்னும் அருட்தந்தையினுடைய வார்த்தைகள் அச்சரம் லட்சம் பெறும் அப்படின்னு சொல்லியே நமக்கு ஒரு கவியே இருக்கு. இந்த ஆனந்த அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கவியில இப்ப அனுபோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அனுபவம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அனுபவம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ். அனுபோகம் என்ஜாய்மெண்ட். அப்ப நான் அந்த என்ஜாய் பண்ணுகின்ற பொழுதே, நான் அதை அனுபவிக்கின்ற பொழுதே, அனுபோகிக்கின்ற பொழுதே அப்ப எனக்கு ஒரு அவேர்னஸ் வரும், விழிப்பு நிலை வரும் இல்லையா? அனுபவிச்சு அதுல இருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறதை விட, நான் இதை பண்ணிட்டேன் இனிமேல் நான் பண்ண மாட்டேன், இது நான் பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேன், இந்த தடவை பண்ணிட்டேன் இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதை விட, நிகழ இருக்கின்றது, நான் இந்த வார்த்தையை பேச இருக்கின்றேன், நான் இந்த செயலை செய்ய இருக்கின்றேன், அப்போதே இனி நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மை உயர்த்தக்கூடியது மெய்ப்பொருள் உணர்வு. அனுபோகம்
என்று சொல்லக்கூடியது, அந்த என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நிகழுகின்ற பொழுதே, அப்ப அதிலேயே ஒரு விழிப்புணர்வினை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது இந்த மெய்யுணர்தல். அதை நம்ம அனுபவிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும். நம்ம நிச்சயமா இதுல நல்ல தோய்வு பெற பெற தொடர்ந்து இடைவிடாது இந்த பயிற்சி முறைகளை நாம் செய்கின்ற பொழுது, அப்ப இந்த நிலைப்பாட்டினை நாம் ஒவ்வொருவரும் உணர முடியும். அப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்? சார்பு உணர்ந்து, ஏதாவது ஒரு உயர்ந்த பொருளே நான் நிச்சயமா அந்த மாதிரி சார்பு உணர்ந்து நான் அதனோடு ஒன்றுகின்ற பொழுது, அப்ப சார்பு கெட ஒழுகின் மற்றளித்து சார்தரா நோய். எப்ப எனக்கு வரக்கூடிய துன்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியத நிச்சயமா நான் குறைத்து கொள்ள முடியுமா இல்லையா? இல்லையா? அதான பிராக்டிஸா நம்ம கரெக்டந்தை கொடுத்திருக்கக்கூடியது. செஞ்சத கர்மங்கள் நமக்கு தெரியாது, ஓகே இருக்கட்டும். பிராரப்த கர்மம் இது நாள் வரைக்கும் நம்ம செஞ்சுட்டோம். பட் ஆஃப்டர் தியானம் எடுத்துட்டோம், தற்சோதனை பயிற்சி முறைகளை நாம் கற்றுக்கொண்டோம். அப்ப அதை நான் பயிற்சியாக நான் என்னோடு இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது, அப்ப இனி வரக்கூடிய ஆகாமிய கர்மங்களை என்னால என்ன செய்து கொள்ள முடியும்? நிச்சயமா மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். இனி நான் செய்யக்கூடிய ஆகாமிய கர்மங்கள்லாம் என்னுடைய குழந்தைங்களுக்கு சஞ்சிதமா மாற இருக்கு. அப்ப இங்க என்னெல்ல மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப வரக்கூடிய என்னுடைய தலைமுறை முழுக்க நல்ல ஒரு மாற்றத்தினை உருவாக்க முடியுமா இல்லையா? அப்ப ஒரு நல்ல சமுதாயம் உருவாகுவதற்கு நான் ஒரு கருவியாக என்னால் இருக்க முடியுமா இல்லையா? அத்தகைய ஒரு தகுதியை நமக்கு அருட்தந்தை கொடுத்திருக்காரா இல்லையா? இல்லையா? அப்ப எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியதான் இறுதி குறள். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெட கெடும் நோய். அதாவது நமக்கு துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதனால? காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றின், இந்த மூன்றினுடைய பேர் கெடணும். நாமம்னா இது மூணு கெடணும் இல்லையா? அதற்கு தானே நமக்கும் காமம், வெகுளி, மயக்கம். நமக்கு ரொம்ப ஒன்னும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை இல்லை, தேவையில்லை இல்லையா? காமம்னா ஆசை, பேராசை என்று சொல்லக்கூடியதெல்லாம். அப்ப அதை நமக்கு நிறைமணமாக்குவதற்கு நமக்கு அருட்தந்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். வெகுளினா கோபம். கோபம் அப்படின்னு சொல்லக்கூடியத நமக்கு நல்ல முறையில மன்னிப்புன்னு சொல்லக்கூடிய விதத்துல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனநிலை என்று சொல்லக்கூடியதை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய தன்மை. மயக்கம் அதாவது அறியாமைன்னு சொல்லக்கூடிய விதத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை. அப்ப இது எல்லாத்துல இருந்துமே இந்த நாமம் கெட கெடும் நோய், துன்பம் வரவே வராது நமக்கு. அத்தகைய நிலைப்பாட்டை நமக்கு பயிற்சி முறையாக நமக்கு உருவாக்கி கொடுத்திருப்பவர் தான் யாரு? நம்முடைய அருட்தந்தை அவர்கள். அப்ப நம்ம கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம செய்ய வேண்டியது வேற எதுவுமே இல்லை. நம்ம செய்ய வேண்டியது மெய், அதாவது என்னுடைய மூலம் என்று சொல்லக்கூடியதை தன்மையினை நான் உணரணும். அதுதான். அதற்கு கண்டிப்பா நான் நல்ல ஒரு குருவின் மூலமாக கேட்கின்றேன், அதை சிந்திக்கின்றேன், நல்ல தெளிவாக்கி கொள்ள முற்படுகின்ற பொழுது அப்ப அந்த நிலையினை என்னால பூரணமாக என்னால் உணர முடியும். அது வேறு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிறப்பிலே எப்படி எல்லா செல்வங்களையும் போல இதுவும் பெறுதற்கரிய ஒரு பெரிய பெரும் செல்வம். அப்ப அந்த வீடு பேறு என்று சொல்லக்கூடிய அந்த இன்பத்தினை நான் நிச்சயமாக இந்த உயிர் இயங்குகின்ற பொழுதே அதை நான் பூரணமாக அனுபவிக்க வேண்டும், முடியும். அதுவும் முடியும் நிச்சயமாக. ஒரு நாள் இல்ல, இரு நாள் இல்ல. ஒரு கடையில போய் ஒரு டீ சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க அந்த பக்கம் போகும்போதெல்லாம் இயல்பா என்ன செய்யும்? அந்த கடைக்கு போகணும், நம்ம டீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் அந்த மாதிரி அங்க போனோமா சாப்பிட்டோமா அப்படிங்கறத கூட மறந்து போயிடும் நமக்குள்ளாக. அது ஒரு நிகழ்வாக அப்படி அதாவது அதோடு இணைந்து அப்படியே நம்ம லைட்ஸ் போய் நம்ம நிக்கக்கூடிய தன்மையா மாறி போறோம்ல. அந்த மாதிரி ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, பல ஆண்டு காலம் நான் வாழுகின்ற காலத்திலேயே இந்த இயக்கத்திலே இருக்கின்ற பொழுதே ஒரு சில நேரங்களை அதற்காக நான் ஒதுக்கி இந்த இயக்கத்திலிருந்து இருப்பு நிலையை நோக்கிய ஒரு தன்மையினை நான் உணர வேண்டும். அந்த தன்மையினை உணர்தல் முக்கியம் என்று சொல்லக்கூடிய, அதுதான் நான் பெறக்கூடிய ஒரு பெரிய செல்வம் என்று சொல்லக்கூடிய நிலையினை உணர்ந்து நான் செயல்படுகின்ற பொழுது அப்ப கண்டிப்பா இந்த உயிர்ங்கிறது மாற்றத்தை
மாற்றத்துக்கு உட்பட்டது. அப்படி மாற்றம் பெறுகின்ற பொழுது அப்ப நிச்சயமாக அந்த உள்ளது அமைதி எக்ஸ்டசி என்று சொல்லக்கூடிய நிலையினை இயல்பாக நாம் அனுபவிக்க முடியும். அத்தகைய ஒரு ஆற்றல் எதற்கு உண்டு? மெய்யுணர்தல் என்று சொல்லக்கூடிய தன்மைக்கு உண்டு என்று கூறி இதுகாரும் இந்த சிந்தனையை செவிமடுத்த நீங்களும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என வாழ்த்தி, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையற்றும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதில் வழங்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக ஹேமலதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நீங்க வீடியோல வாங்கம்மா. வாழ்க வளமுடன். அங்கேற்கண்ணி அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வீடியோ ஆன் ஆகலமா? ஆன் பண்ணிக்கணுமா? வீடியோ ஆன் ஆகலமா? வரலமா, தெரியல உங்களுக்கு. ஆன்ல தான் வச்சிருக்கீங்களா? ஆமா, ஆன்ல தான் வச்சிருக்கேன். சரி. இப்ப நன்றி. ஹேமலதா அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். ஹேமலதா அம்மா. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வழிபாடு வழிபடுதல் அதுக்கு வேணும். அப்புறம் உணருதல் உணர்வுகள் அதுக்கும் வேணும். அதுக்கப்புறம் ஆக்குஃபை பண்றதுக்கு சொன்னீங்கல்லம்மா, என்னென்ன குணம் நமக்கு ஆக்குஃபை ஒண்ணு இல்ல. நம்ம அதாவது நீங்க இப்ப நம்ம கோவில் போறோம், நம்ம இறைவனை நம்ம கும்பிடுறோம். நீங்க இறைவனை கும்பிடும்போது ஒரு இப்ப நம்ம 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 நான் வந்து வழிபடுகின்றேன், நான் வழிபடுகிறேன். அப்ப வழிபடும் பொருள் அப்படிங்கிறது இறைவன் தான். இறைவனை தானே நம்ம வழிபடுறோம். இப்ப அதோடு ஒன்றி நிற்கணுமா இல்லையா? ஆனா அப்படி அந்த மாதிரி நமக்கு அதை அப்படி சொல்லி கொடுக்கலையே. அதாவது நம்ம கடவுளாய் உன் கருத்தே மாறி நிற்கும் காட்சியை காண்பாய். அப்ப நமக்குள்ள கொண்டு வந்து நம்ம அதோடு ஒன்றி அந்த இறைநிலை பரம்பொருள், அப்ப அது எனக்குள்ளாக நல்ல முறையில ஊடுருவணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அந்த உணர்ந்த நிலைப்பாட நமக்கு அவ்வளவு தூரம் யாருமே நமக்கு சொல்லி கொடுக்கல. இப்ப அருட்தந்தை தான் நம்ம வந்து மெய்ப்பொருள் அல்லது இறைவன் அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா, அப்ப இறைவன் தான் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர். நாம இருக்கோம். அப்ப நாம் இறைவனை உணருகின்றோம் இல்லையா? அப்ப இந்த உணர்வு இந்த இது எல்லாமே அப்படியே அதோட ஒன்றி நிற்கணும். ஒன்றி நிற்கிறது சீக்கிரமா வராது, பழக்கத்துக்கு டக்குன்னு வராது. அதுக்குதான் பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெய்லி தியானம் செய்ய 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 கண்டிப்பா ஒரு நாள் வந்து நமக்கு அது கை கூடும். அதுக்குதான் இந்த 3 ஒரே லைன்ல இருக்கணும். எதுவா இருந்தாலும் சரி, நீங்க பேசுபவன், பேசப்படும் பொருள், பேசுதல் அப்படிங்கிற அனுபவம், இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாம் நமக்கு எப்பவும் ஒன்னா இருக்கணும். அதனால கண்களை மூடி வெறுமன நம்ம அப்படியே நல்ல அந்த ஸ்பேஸ், வெட்ட வெளி, மெய்ப்பொருள் எதுவும் இல்லை, எல்லையற்றது, ஆனா அத்தகைய ஆற்றல் பெற்றது அப்படிங்கிறதோடு நல்ல ஒன்றி ஒன்றி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற
வரும்போதுதான் அது நமக்கு அந்த அனுபவம் நல்ல பிரிதல் இல்லாம இருக்கும். சரி, அதுதான் நம்ம தொடர்ந்து செய்யணும். அதுக்காக தான் அந்த 3 ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதே போல ரொம்ப சாதாரணமா நமக்கு நம்முடைய மனசுல எடுத்தோன்ன கோபம், எடுத்தோன்ன ஆசை, கவலை, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் நம்ம மனசுல இருக்கு. இப்ப நீங்க கொஞ்ச நேரம் நினைச்சீங்கன்னா கண்ணை மூடின உடனே நமக்கு மெய்ப்பொருள் தெரியறது இல்ல. ஆனா கோபம், கவலை, ஆசை, நம்ம எண்ணம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியுதா இல்லையா? ஆமா. ஆனா இதுலயே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மெய்ப்பொருளை உணர முடியாது. ஆனா இது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இது ஏதோ தனி, இது அது அது வேற அப்படின்ற மாதிரி. அப்படி இல்ல. இந்த மெய்ப்பொருளை தெரியாத மாதிரி இந்த ஆசை, கவலை, கோபம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஆக்குப்பை பண்ணது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷன், தற்சோதனைன்ற பயிற்சி முறை கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த தற்சோதனைன்ற பயிற்சி முறையில கொஞ்சம் நல்லா நீங்க சிந்திச்சீங்க அப்படின்னு சொன்னா அப்ப ஓகே, இந்த கவலை இதனால இது அலட்சியப்படுத்தணுமா, இல்ல அனுபவிச்சு தீர்க்கணுமா, இல்ல இத நான் என்ன உடனடியா தீர்க்கணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கறதே நமக்கு நம்முடைய அறிவே சொல்லும். அப்ப ஏன் நம்ம இதுக்காக ரொம்ப வருத்தப்படணும்? இதையே ஏன் நம்ம நினைச்சிட்டு நம்மளோட உடம்பே கெடுத்துக்கணும்? ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? கிடைக்குதுமா. இதுதாம்மா இந்த தெளிவு இல்லாததுனால நம்ம மனச நம்ம எல்லாத்தையும் போட்டு 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 ஆக்குப்பை பண்ணிருக்கோம். இப்ப நம்ம ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல வேற நிறைய பாசாம் படர்ந்திருக்கு. இப்ப நம்ம ஒரு குழந்தைகிட்ட காட்டினா பாசாந்தான் இருக்குன்னு சொல்லும். அந்த ஆகாய தாமரை அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ள தண்ணி தெளிவா இருக்கும். ஆனா அது தெரியாது இல்ல. அதை கொஞ்சம் நகர்த்திட்டா தெளிவான தண்ணி தெரியுமா இல்லையா? ஆமா, தெரியுமா. அந்த மாதிரிதான் நம்முடைய மனமும் இறைநிலைதான், இறைவன் தான். அத்தகைய ஆற்றல், தகுதி எல்லாமே இந்த மனசுக்கு இருக்கு. அது தெரியாத மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அது ஆக்குப்பை பண்ணிருக்கு. சோ கொஞ்சம் நம்ம அதை அகற்றிட்டோம்னா என்ன இருக்கோ தண்ணி, தெளிவான தண்ணி நமக்கு தெரியற மாதிரி. அதுதான். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க்கைய நடத்தணும். அந்த தெளிவான நிலையில நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். அதான் ரொம்ப முக்கியம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக மீண்டும் ஒரு முறை ஹேமலதா அம்மாவை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. ஒரே ஒரு முறை மைக் டச் பண்ணுங்க. ஹேமலதா அம்மா, ஒரே ஒரு முறை மைக் டச் பண்ணீங்கன்னா நீங்க அன்மியூட் ஆயிடுவீங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. ராஜலட்சுமி அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. ஓகே. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, உள்ளது மலர்ந்தது நீங்கல்ல. ஆமா, எனக்கு மலர் நினைவுகள் வந்ததுமா. நாங்க திருவான்மூர்ல வந்தா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அகத்தாய் வெட்டீங்க எங்களுக்கு. நன்றிமா. அப்புறம் அடிக்கடி பேங்க்ல பாப்போம் நம்ம டிஎம்எஸ் காம்பவுண்ட்ல. நாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க அடிக்கடி நாங்க உங்களை பாப்போம் பேங்க்ல. அப்படியே எனக்கு நினைவு வருது. நன்றி. நன்றி அம்மா. அப்படியே உங்க குரல் அப்படியே இருக்கு. உங்களுடைய கருத்துக்களும் அதே மாதிரியே நீரோடை மாதிரி வந்து கொண்டே இருக்கு. நன்றிவா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. உங்களை பார்த்ததே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சந்தோஷமா. எனக்கு நீங்க எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்களே, கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் இருக்கும் இல்லையா? ஆமாமா. ஆமா, ரொம்ப. நானே ரிட்டையர் ஆகி எப்பயோ வந்துட்டேன். ரைட். நன்றி. நன்றிம்மா. நன்றி. இருந்தாலும்
நம்ம அந்த காலத்து நினைவுகள்லாம் நிறைய இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து எங்களுக்கு ஸ்பீச் கூட கொடுப்பீங்க டிஎம்எஸ் காம்பவுண்ட்ல. வந்திருக்கேன். அதெல்லாம் நினைவு வந்தது. சரிம்மா, ரொம்ப நன்றியா. நீராயும் நிறைய செல்வத்தோட நீங்க என்னைக்கும் இப்படியே இருக்கணும். அது பேராசிரியர் கருணையாக இருக்கட்டும். அத்தனை உள்ளங்களும் அமைதி அடைய உங்களுடைய இதெல்லாம் நிறைய தேவைம்மா. வாழ்க வளமுடன்ப்பா. நான் இப்ப பேராசிரியரா இருக்கேன்மா. ரொம்ப சந்தோஷம்மா. வாழ்க்கை வளமுடன். ரொம்ப சந்தோஷம். நல்ல தொடர். அப்பா நன்றிமா. அதுதான் தேவை. அதை உணர்ந்து கொண்ட, அதை நம்ம உணர்த்திய குருவுக்கு நம்ம நிச்சயமா நன்றி சொல்லணும்மா. வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி. நன்றிம்மா. நன்றிம்மா. அடுத்ததாக சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்புமா. ரொம்ப சிறப்பா இருந்ததம்மா. ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அம்மா எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டா நம்ம மத்தவங்க நம்மள மன்னிச்சிட மாட்டாங்களாங்கிற அந்த எண்ணம், மன்னிச்சிருவாங்கங்கிற அந்த ஒரு இது இருக்கு. பட் நம்ம மத்தவங்களை மன்னிக்கிறதா இருந்தா, அது குழந்தையாகட்டும் யாரா இருந்தாலும் அது அவ்வளவு சீக்கிரம் அது நீ போன வாட்டி இப்படி பண்ணந்தானு சொல்லி வரும். அந்த தன்மையை எப்படிமா வளர்த்துக்கிறது, அது அதை பத்தி தான் கேட்டோமா. நன்றிமா. நீங்க வந்து அதை கண்டிப்பா நம்ம அதை வளர்த்துக்கதான் வேணும். ஏன்னா நம்ம எவ்வளவு தப்பு பண்ணனாலும் இறைவன் நம்மளை மன்னிக்கிறானா இல்லையா? நம்ம என்னைக்காவது நமக்கு இறைவன் நமக்கு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறானா? இல்லைங்கம்மா. இல்ல. அப்ப நீங்க ஏன் நம்ம பனிஷ்மெண்ட் நீ சொன்னியே சரி அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அது அவங்க வந்து அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட சபரீஷ், நம்ம தெளிவா நம்ம நல்ல முறையில அவங்களோட இணைந்துதான் நம்ம வாழ்ந்து ஆகணும். நம்ம விட்டுட்டு போயிட முடியாது, எதுவாக இருந்தாலும் சரி. அதனால நீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க. அவங்கள நல்ல மன்னிக்க கூடிய மனப்பக்குவத்தை நல்ல முறையில நீங்க வளர்த்து கொள்ளுங்க. அல்லது நல்ல அவங்களோடதான் நாம வாழ்ந்து ஆகணும், அவங்களோட தொடர்பு கொண்டுதான் அன்றாட வாழ்க்கையை நான் நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நல்ல வாழ்த்துதல் அப்படின்னு கொடுங்க. முதல்ல மனசுல அந்த மாதிரி உள்ள இறைவன் தான் நீங்களாக இருக்கின்றீர்கள். சோ இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய ஒரு தன்மை அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான், அதுதான் என்னுடைய தன்மையாகவும் இருக்கணும். இந்த மாதிரியான எண்ணங்களே வேண்டாம் சபரீஷ். வாழ்க வளமுடன். அதை வந்து மாற்றி அமைத்துக் கொள்ளணும். அதுக்கு வாழ்த்து நம்மளோடது இருக்கு. தொடர்ந்து சங்கல்பம் பண்ணுங்க, நிச்சயமா மாறிடுவீங்க. நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சசிகலா அன்பழகன் அம்மா அவர்களே அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நல்ல ஸ்பீச்சிங்மா. அம்மா எனக்கு ஒரு சந்தேகம்மா. அதாவது நம்ம வேதாத்திரியத்துக்குள்ள வந்து பிரம்மஞானம் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா தெளிவா இருக்கவங்களே நமக்கு நெருங்கினவங்க நம்ம நிறைய பேருக்குங்கம்மா. தெரியுது அவங்களுக்கு வந்து இந்த வேதாத்திரியத்துக்குள்ள வந்ததுனால நம்ம பண்றது தவறுன்னு தெரியுதுங்கம்மா. ஒரு நெருங்கின உறவினர்களாகட்டும், ஒரு நண்பர்களாகட்டும், ஒரு சிலரை நான் பார்த்திருக்கேன். நல்லா தெரியுது அவங்களுக்கு நாம பண்றது போற பாதை தவறுங்கிறத நம்ம வேதாத்திரியத்துக்குள்ள இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் அவங்க மனதை கட்டுப்படுத்த முடியாம தப்புன்னு தெரியுது, இருந்தாலும் நான் செய்யறேன் அப்படின்னு செய்யறவங்க செய்யறாங்கம்மா. அது எப்படிங்கம்மா அதை மாத்த முடியுமா, இல்ல நம்ம அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியுது, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, அது தவறுதான், இருந்தாலும் நான் இப்படி போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அது எப்படிங்கம்மா? ஆமா, நீங்க வந்து அந்த மாதிரி, அதாவது அவங்களுக்கு வந்து இப்ப என்ன சொல்றது, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதைய போட்டாச்சு, வேதாத்திரியம்ங்கிற விதைய அது போட்டாச்சு. ஆனா அது மேல எழுந்து வர்றதுக்கு வரல. ஏதோ ஒண்ணு பத்தல அவங்களுக்கு. ஒண்ணு தண்ணியோ இல்ல வெப்பமோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு அது வந்து அவங்க பத்தாம இருக்கு. அப்ப அதனால அது அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க நம்ம வந்து இருக்கோம், இப்ப நம்ம நல்லா உணர்ந்து இருக்கோம் அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்கக்கூடியது, அருட்தந்தை கொடுக்கக்கூடியது வாழ்த்துதாம்மா.
அதனால தொடர்ந்து நல்லா வாழ்த்துங்க. நீங்க ஆனா எந்த நிலையிலையும் அங்க அவங்களுக்கு முரண்பாடாகவோ அல்லது அவங்க மேல இருக்கக்கூடிய அன்பு குறையாகவோ அந்த மாதிரியாகவோ வச்சுக்காதீங்க. அவர்கள் தவறே அந்த மாதிரி இருந்தாலும் கூட நம்மிடத்துல எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாதுமா. நம்ம எப்பவும் போல பூரணம்னா நம்ம பூரணமா நீங்க நில்லுங்க. கண்டிப்பா காலத்தால மாற்றம் வருமா, நிச்சயமா. சரிங்கம்மா. ஏன்னா அதான் நானே சரி ஒருத்தர் தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தாலுமே நிறைய பேர் ஒரு 4-5 பேர்த்த நான் பார்த்துட்டேங்கம்மா. எல்லாரும் சொல்றாங்க நம்மகிட்ட பேசும்போது சொல்றாங்க. ஆனா இதுலயும் கத்துக்கிறாங்க, எல்லாம் பேசுறாங்க. ஆனா தவறுதான், அது எனக்கு புரியுது. ஆனா அது பாப்போம் அப்படின்னு மறுபடியும் அந்த வழியிலேயே தான் போறாங்க. அதுதாங்கம்மா கேட்டேன். எப்படின்னு, அதுக்கு என்ன பண்ணலான்னு. நீங்க சொல்றது வாழ்த்து மட்டும்தான் அதுக்கு ஒரு வாழ்த்து மட்டும்தான், வாழ்த்துதான். பயிற்சிகள் அவங்களும் கொஞ்சம் செய்யணும். அப்ப நம்ம பயிற்சிகள் கொஞ்சம் செய்ய 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 நிச்சயமா எறும்பு ஊற கல்லும் செய்யும். பயிற்சிகள் செய்ய செய்ய நிச்சயமா அவங்க கிட்ட இருந்து மாற்றம் வருமா. ஆனா அவங்க வெறுமனே கத்துக்கிட்டதோட சரியா, அதுக்கு பிறகு பயிற்சிகள் ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா. அது காலம் வரும்போது நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதை அதாவது தெரிஞ்சுக்கிறேன். எல்லாரும் செய்யக்கூடியது அதுதான்மா. அதாவது நம்ம இந்த உயிர்ங்கிறது இயக்கம். இதனுடைய பதிவுகள் ரொம்ப அதிகம். இப்பதானே நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்ட உடனே மாற்றம் வேணும், எடுத்துக்கிட்ட உடனே எல்லாமே வேணும்னா எப்படிமா முடியும்? இது காலம். அப்ப நம்மளும் பயிற்சியை கூட்ட 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 அப்பதான் நமக்கு அது காலத்தால நமக்கு அது மலரும் சொல்லக்கூடிய தன்மை தெரியணும். ஆனா இதையும் செய்யாமே விட்டுட்டோம்னு வச்சுங்க, அப்ப இன்னும் பிரச்சனை தானே அதிகமாகும். சரிங்கம்மா. அந்த ஒரு அறியாமைதான். நம்ம சப்போஸ் நம்மோட உயிர் தொடர்பா இருந்தாங்கன்னா நம்ம வாழ்த்தலாம். அல்லது நம்மளுடைய கண்ணெதிரில நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம கண்ணெதிரில நடந்துச்சுன்னா நம்ம அதுக்கு வாழ்த்து நல்ல முறையில கொடுங்கம்மா. நல்ல காலையில சாயந்தரம் அந்த மாதிரி நல்ல எப்பெல்லாம் டைம் இருக்கோ நல்ல வாழ்த்துதல் கொடுங்க. கண்டிப்பா ஒரு இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. இது ரொம்ப நாளைய சந்தேகம் உங்க மூலியமா தெளிவு பெற்றதுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா இணைப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. அடுத்ததாக ஆசியா பேகம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? கேக்குதுமா, கேக்குதுமா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிறப்பான உரைங்கம்மா. ரொம்ப 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 நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்றதுக்கு தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களுடைய ஸ்பீச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்குதான் கிடைச்சது. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் எல்லாம் வளமும் பெற்று வாழ இறைவனை வேண்டுகிறேன். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? வர்றீங்களா? நல்லா இருக்கேன். நான் வந்துச்சுங்களா? நல்லா இருக்கீங்களாமா? வர்றேன், மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வர்றேன். சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக ரேணுகா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க இந்த கிளாஸ்ல மெய்யுணர்வு திருக்குறள் ஒரு சேனல்ல பார்க்க சொன்னீங்க. அது என்னன்னு கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களாமா? எனக்கு அதாம்மா, நீங்க மெய்யுணர்தல் மெய்யுணர் இந்த நாளுமே பாருங்க. நிலையாமை, அதுக்கு அதாவது நீங்க வேணா எழுதிக்கோங்க. நிலையாமை, அதுக்கு அடுத்தது துறவு, மெய்யுணர்தல், அவாறுத்தல். இந்த நாளும் யூடியூப்ல அந்த மெய்யுணர்தல்னு போட்டு இலங்கை ஜெயராஜ் உரை அப்படின்னு போடுங்க. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. அப்புறம் இன்னொரு சந்தேகம்மா. இப்ப நம்ம ஒருத்தருக்கு 200% நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை விட அதிகமான எஃபெக்டோட நல்ல மனசோட செய்யறப்ப, அதுல அவங்க குறை சொல்றப்ப நமக்கு கோவம் வர்றப்ப கோவப்படக்கூடாதுன்னு நம்ம கத்துக்கிட்டோம். அது கோவத்தை நிறுத்துது. அப்புறம் அவங்கள திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் அதையும் நிறுத்துது. இப்ப மௌனத்துல இருக்கிறதால அதுவும் கண்ட்ரோல் ஆயிடுது. ஆனா அதுக்கு அடுத்தது என்ன ஆயிடுது, அதுக்கு நம்மளால சிரிக்கவும் முடியாது. நம்ம நார்மலான இருக்கிறதால. ஆனா அது அழுகையாவோ மாறிடுதும்மா. அது இப்ப அது நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்ல. அது மாதிரி நிலைமையில அது அழுகையா மாறிடுது. இப்ப இதை என்ன பண்றது அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கோம்மா. அதாவது
அவங்க அதுதான் ஒரு நார்மலான மனிதர்களுடைய இயல்பு. நாம அப்படிதான் இருந்தோம். அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? நம்ம யாராவது ஏதாவது நல்லது சொன்னாங்கன்னா கூட நம்மளால ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம இல்ல. எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நாமளும் இருந்தோம். இப்ப நம்ம அந்த மாதிரி அவங்களுக்கு 200% நல்லது பண்ணினாங்கன்னா கூட நம்ம பண்ணும் போதே நமக்கு அது அவங்ககிட்ட இருந்து ஒரு வரணும், பாராட்டுதல் வரணும்னோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாமா, அந்த எதிர்பார்ப்பே வேண்டவே வேண்டாம். நம்ம செய்யறது 100% 200% நான் நிறைவாக செய்கின்றேன். ஏன்னா என்னால அப்படிதான் பண்ண முடியும். நான் என்றைக்கு நான் நல்ல மனவள கலையில இருக்கேனோ அப்ப என்னால என்னுடைய கடமைகள்ல என்னுடைய செயல்பாட்டுல குறையா செய்யவே முடியாது. அது அவங்க உணர்றாங்க அத பத்தி நீங்க விட்டுடுங்க. நீங்க செய்யுங்க, அதை மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்கம்மா. அதனாலதான் நீங்க அப்படி ஒரு கொஞ்சம் அந்த மனசுல அந்த ஒரு ஐயோ தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதுதான் அது உங்களுக்கு அழுகையாக வருது. பரவாயில்ல, அதுவும் ஒரு உணர்ச்சி நிலைதான். பரவாயில்ல, அப்படி அழுக வந்தா கூட கொஞ்ச நேரம் அழுத தீர்த்துருங்க, அவ்வளவுதான், விட்டுடுங்க. சாந்தியே சொல்லுவாங்க, கோபம் வந்துச்சுன்னா கூட வந்துச்சுன்னா கோபப்பட்டுடுங்க, ஆனா அதை இருப்பு கட்டிடாதீங்க, மனசுல வஞ்சமா மாறிடும் அது. அதனால அதுக்கப்புறமேல திருப்பி சினம் தவிர்த்தல் பயிற்சி எடுத்து நம்ம அதை சரி செய்து கொள்ளணும். அந்த மாதிரிதான் மீண்டும் மீண்டும் நம்ம செய்வது நம்ம இயல்பு. ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஒரு தேல் தூக்கி தண்ணியில போட்டுக்கிட்டே இருந்தாராம் ஒரு துறவி. அப்ப ஒருத்தர் சொன்னா, ஏன் அந்த மாதிரி அந்த தேல் அதான் கடிக்குது இல்ல, திருப்பி தூக்கி போடுறீங்க. அது அதனுடைய இயல்பு, கடிக்கிறது அதனுடைய இயல்பு, என்னுடைய இயல்பு அதுக்கு உதவி செய்யறதுதான் என்னுடைய இயல்பு அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்ப அந்த மாதிரி நம்ம அந்த கொஞ்சம் கூட அந்த மனதுல உங்களுக்கு செய்யறது மட்டும்தான் நாம் செய்யறது. என்னுடைய செயல்பாட்டுல குறை இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல நல்ல தெளிவா இருங்க. அங்கிருந்து என்ன வந்தாலும் சரி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இனிமேல் அந்த அழுறது அதெல்லாம் கொஞ்சம் ஒரு உணர்ச்சி நிலை அந்த மாதிரி இருக்கும். அது முற்றிலுமாக நம்மளால தவிர்க்கிறதுங்கிறது கொஞ்சம் முடியாது. பட் காலத்தால இது நல்ல தெளிவாக ஆக அதுவும் உங்களுக்குள்ளாக மறைந்து நல்ல தெளிந்த நிலை உங்களுக்கு உருவாகும்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றிங்கள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அங்கே இருக்கண்ணே அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு உங்களை பார்க்கும் போது என்னுடைய மூத்த சகோதரி ஞாபகம் வரும். இது மாதிரி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் முன்னாடி இருந்திருக்கும். அதனாலதான் வேதாத்தியத்தை குடும்பத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸும் உங்களுடைய நார்மலா நீங்க பேசக்கூடியது, நீங்க பாடம் நடத்துறது எல்லாமே எனக்கு என் கூட பிறந்த எல்டர் சிஸ்டர் எப்படி இருப்பாங்க அப்படிதான் இருக்கீங்க. ரொம்ப அற்புதம். நல்ல தெளிவான கருத்துக்கள், நிதானமாக ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து அறிந்து உணர்ந்ததை எங்களுக்கு புரியற மாதிரி உணர்த்துறதுல நீங்க எக்ஸ்பர்ட் தான். என்னுடைய வாழ்த்துக்கள் மாமா. ரொம்ப நன்றி. நான் ஒரே ஒரு வினா நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா என் சற்று முன்பு ஒரு சகோதரி கேட்டாங்க. ஒருவர் நமக்கு உறவுதான், ஒருவர் அவங்களுக்கு தெரிந்தும் ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்தும் உடம்புக்கு கேடுன்னு தெரிஞ்சும் அந்த விஷயத்த செய்யும் போது நம்ம அவங்கள நம்ம சொல்றோம், அந்த மாதிரி வாங்க மனவளக்கலைங்கிற இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு நான் கோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றோம். நம்ம 12 days கோர்ஸும் அவங்க சம்மதிச்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேட்டதுக்கு உங்க உறவுக்காரவங்க அருள்நிதியா இருக்காங்க, பேராசிரியரா இருக்காங்கன்னா யூ ஆர் அ கிஃப்டட் பர்சன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமையா பேசணுன்னே அவங்களும் வந்துட்டாங்க, கத்துக்கிட்டாங்க. ஆனாலும் கத்துக்கிட்டதே இன்னும் அவங்க செயல்படுத்தவே இல்லை. திரும்ப மீண்டும் அந்த தவறு செஞ்சு அந்த தவறுக்கான தண்டனையாக காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்ற மாதிரி அதை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இது நான் இப்ப என்னுடைய ஆராய்ச்சி என்னன்னா, நீங்க சொல்வது போல வேதாத்திரிய விதையை விதைத்து விட்டேன். பஞ்சபூதங்களுடைய கூட்டு இருந்தாதான் அந்த விதை வளர்ந்து விருட்சமாக மாறும். பஞ்சபூதங்களுடைய கூட்டு தடையாக இருப்பதற்கு அவங்களுடைய கர்ம வினைதான் காரணமா, இல்ல முன்னோர்களுடைய சாப வினையா, என்ன இது கிரகங்களின் கோள்களின் சஞ்சாரத்தினால் வரக்கூடியதா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளாக இருந்துகிட்டே இருக்குது. நான் மகரிஷி இருந்தா கண்டிப்பா நம்ம கேட்டிருப்பேன். இன்று மகரிஷின் ரூபமாக தாங்கள் எனக்கு தெரிகிறீர்கள். உங்கள்கிட்ட நான் விசாரிக்கிறேங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம இந்த உலகத்துல நீங்க யாரையும் திருத்திட முடியாது. கண்டிப்பா.
நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நீங்க வந்து மகரிஷியே சொல்லக்கூடியது, நான் வந்து ஒரு கை காட்டி உங்களுக்கு கையை காட்டுறேன், நீங்க தான் அதை வந்து மேல ஏறி வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி மகரிஷியே சொல்றாரு. அப்ப அதே மாதிரி அவங்களுடைய கர்ம வினை பயன், அதாவது ரொம்ப கன்ஃபியூஸும் இந்த கர்ம வினை பயன் கர்ம வினை அது மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸும் பண்ணிக்க வேண்டாமா. அதாவது நம்ம நல்ல செய்ய 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 இதனுடைய பதிவினுடைய ஆற்றல் கூடிக்கிட்டே இருக்கும்மா. அதனால அந்த தேவையில்லாதது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். பட் அந்த உண்மை தெரியாததுனால அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. சோ அதனால அவங்க இந்த மாதிரி இருக்காங்களேன்னு ஒரு குறைவும் கூட படாதீங்க. இந்த ஜீவன் நல்லபடியா இதுல இருந்து முன்னேறி மேல வரணும் அப்படின்னு மட்டும் நினைங்க. அவங்க குறைய நினைக்காதீங்க. அது தெரியாதனாலதானே பாவம் அவங்க அது மாதிரி இது பண்றாங்க. நம்மளும் ஏன் அதை ஒரு குறையாம நினைக்கணும். நல்ல உயர்ந்த நிலைக்கு அவங்க வரணும். அப்படி நம்ம நினைக்க அந்த பதிவுக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டுரும் சொல்றீங்களாங்கம்மா? ஆமாமா, நீங்க உயர்வா நினைங்க. நீங்க நல்ல பாசிட்டிவா கொண்டு வாங்க அத. ஓகேங்கம்மா, ஓகேங்க. இந்த குறை இப்படி குறையா பண்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஏதோ அது முன்வினையா, அது பெரியவங்க செஞ்சாங்க, அதெல்லாம் விட்டுடுங்க. இப்ப நான் நான் அவங்கள பாக்குறேன். பார்க்கும்போது எனக்கு வந்து கண் முன்ன அவங்களோட குறைதான் தெரியுது. இனி வந்து நான் அப்படி இல்லை. இது ஒரு ஜீவன், இது ஒரு உயிர். இந்த உயிர் நல்ல பக்குவப்படட்டும், இந்த உயிர் மேன்மை பெறட்டும். அது என்ன பதிவுகளோட இருக்கா, அது ஏதோ அது வந்த பாதையில பதிவுகளோட இருக்கு. இனி நான் இப்படி நீங்க நல்லா வாழ்த்துங்க பாசிட்டிவா. இது முன்னேற, இந்த ஜீவன் நல்ல உயர்வு பெறணும், இந்த நபர் நல்ல உயர்வு பெறணும். அதுக்கு இறையருள் நீங்க வந்து ஏதாவது ஒரு வகையில குருவே, நீ ஏதாவது ஒரு வகையில அவங்களை வந்து நெறிப்படுத்தி கொண்டு வந்து, ஏற்கனவே டேஸ்ட உண்டாக்கிட்டோம், நம்ம ஒரு மனவள கலைங்கிற டேஸ்ட உண்டாக்கிட்டோம். அப்ப அதுல வந்து இன்னும் நல்ல ஆழங்கால் படணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நல்ல நீங்க அவங்கள உயர்த்தி நீங்க வாழ்த்துங்க. கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பா. அப்ப அவங்க நல்லா ஆயிட்டாங்க, இப்ப சிறப்பா இருக்காங்க, வேதாத்திரியத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனோட நம்ம அவங்களை மேலும் மேலும் வாழ்த்தணும். ஆமா, குறை வரமாட்டேங்கிறாங்களே அப்படி நினைக்காதீங்க. வரணும், காலத்தால வரணும், சீக்கிரமா வரணும். குருவே அதுக்கு ஒரு வழி. அவங்களுக்கு நீங்களும் அவங்களுடைய மனதுக்குள்ள நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. கண்டிப்பா 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 ஏற்படுத்தி விட்டேன். கண்டிப்பா அத்தனை கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணிருவாங்க, அவங்கன்னா கரெக்டா மெடிடேஷன் பண்ணுவாங்க, அவங்களுடைய உணவுலயும் கட்டுப்பாடு கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறேன். யாரு கோவப்பட்டா கூட எனக்கு கோபம் வருவதில்லை, வாழ்க வளமுடன் தான் வரும். அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களுக்கு என்னப்பா வேணும், காஃபி போட்டு தரமாங்கப்பா, ரிலாக்ஸ் பண்றீங்களா, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறீங்களான்னு நானு எந்த விதமான முக வெறுப்போ வேதனையோ கோவமோ காட்டாம செய்யும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம இவ்வளவு தூரம் நம்ம சொல்லிட்டோமே சாரிங் அப்படின்னு சொல்ற மாதிரி எனிபடி நம்ம மருமகளாகட்டும் மகனாகட்டும் சொல்லுவாங்க போது அப்ப நினைப்பேன், நான் வேதாத்திரியத்தில் இருந்து நான் கொஞ்சம் என்னை மகரிஷி கொஞ்சம் செப்படி, அதாவது புடம் போட்டு விட்டார், இன்னும் கொஞ்சம் புடம் போட பாக்கி இருக்குது அப்படின்னு நினைத்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விண்ணப்பம், உங்களை நான் அக்கான்னு கூப்பிடலாங்கம்மா? கண்டிப்பா அக்கா, நான் ரொம்ப நன்றி. உங்களுடைய உரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அக்காக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடாது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்க வளமுடன். அருட்பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வாழ்த்துக்கள் அம்மா, வணக்கங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, நன்றி அம்மா. அடுத்ததாக செவ்வேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுமா. ரொம்ப நீங்க எப்ப பேசினாலும் நிதானமாகவும் அந்த ஃப்ரீக்வன்சி லெவல்ல குறைச்சியும் அதுவும் ஆழ்ந்த கருத்துக்களோடும் சொல்றீங்க. நம்ம நல்ல செயலை நீங்க நம்ம செயல் செய்யற ஒரு மண்டலத்துல போய் நம்ம ஈடுபட்டு நல்ல செயல்களை செய்யறோம். அதை செய்யக்குள்ளே அதுக்குன்னு இப்ப சில அன்பர்கள் அது தடங்கள் ஏற்படுது. அதை நம்ம எப்படி போக்கிக்கணும், நம்ம அன்பால கூட கூப்பிட்டு சொல்றோம். ஏன்னா அந்த மனநிலையில நம்ம இப்ப ஃப்ரீக்வன்சி லெவல்ல குறையறதுக்குள்ள அது தடங்கள் வந்தா கூட இது செய்யுங்கப்பான்னு சொல்றோம். அது ரொம்ப சில பெரிய அவங்களுடைய பெரிய லெவல் ஆசிரியர் கூட எடுத்து போய் லெவல்ல விட்டுடுறாங்க. நம்ம நல்ல செயல் செஞ்சும் மகரிஷி நம்ம கேட்டு நம்ம சொன்னதுனாலும் நம்ம மகரிஷி நீ நல்லதான் செய்ய, அதனால அதை செஞ்சுக்கிட்டே இருன்னு தான் சொல்றாரு.
அதே மாதிரி சப்போஸ் நம்ம ஒரு இடத்த வேலை செய்யற நிறுவனத்திலையும் அதே மாதிரி செய்யறோம். அது நல்லா நம்ம முழு மனதோடு செய்யக்குள்ள அந்த மகரிஷி பயிற்சி கொடுத்தனால, ஆனா சில அன்பர்களுக்கு அது ரொம்ப கஷ்டங்களை ஏற்படுத்துது. அதை நம்ம எப்படி போக்கிக்கணுமா, எப்படி இன்னும் நம்ம மனப்பக்குவத்தோடு தான் சொல்றோம், நல்லா நம்ம செய்யறேன்னு சொல்றோம். அத அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அந்த கூட இருக்கிற அன்பர்களுக்கு இருக்க மாட்டுது. அதை எப்படி நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கணுமா? ஐயா அது இருக்கதானங்க ஐயா செய்யும். அது நேச்சர் தான். அது இப்ப நம்ம சொல்றத அப்படியே அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்ல. அது ஒரு ஜீவன். அந்த ஜீவனுக்குள்ள என்ன அந்த இயக்கத்துல அவங்களுக்கு எது முன்ன நிக்குதோ அதுதான் செயல்படும். நம்ம சொல்றதுனால எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. முதல்ல அது நம்ம முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே போல நான் செய்யக்கூடிய நல்லதுல இருந்து, நான் செய்யக்கூடிய உண்மையில இருந்து நீங்க கொஞ்சம் கூட குறைய வேண்டாம். அத நான் நல்லது செய்யறேனே, நான் அது ஏன் அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஆதங்கம்னு சொல்றோம். அத ஏன் இப்படியே இருக்காங்க, இத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்ப நீங்க அந்த மாதிரி நம்ம எல்லாரும் அப்படி நம்ம சொல்றவங்க எல்லாரும் அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா எவ்வளவு சுபிச்சமாயிடும். கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்கன்னா எவ்வளவு நீங்க சொல்றது நல்லது, அதனால எல்லாரும் எடுத்துக்கிட்டா எவ்வளவு சுபிச்சமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல. அதனால இல்லங்கிறதுக்காக நீங்க உங்களுடைய செயல்பாட்டுல எதுவுமே குறைவில்லாம நீங்க செய்யறத செஞ்சுக்கிட்டே இருங்க. காலத்தால அது மாற்றத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வரணுங்கய்யா. ஆனா இன்னொன்னு புரிச்சுக்கோங்க, அதாவது நோற்பார் சிலர் நோலாதார், இதுதான் உலகம். இதுதான். அப்ப நம்ம அந்த உலகத்துலதான் நம்ம எல்லாம் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் அந்த சமுதாயத்துல இருந்து நம்ம வாங்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம நல்ல உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியதுனால நம்ம நல்லதே செய்வோம், நல்லதே எண்ணுவோம், நல்லதையே சொல்லுவோம். பட் அவங்களுக்குள்ள அது ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வருத்தப்பாடும் வேண்டாம். நான் அதான் அந்த முதல்ல ஒருத்தர் பேசினவங்களுக்கு சொன்ன பாருங்க, நீங்க அந்த குறைபாட்டோட நீங்க சொல்லாதீங்க. நீங்க அப்படி யாராவது ஒருத்தர் அவர் நல்லா இருந்தா அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவர் பயிற்சி பண்ணா நல்லா இருக்கும். ஏன் நம்மோட குழந்தைங்களே கூடங்க பயிற்சி பண்ணா நல்லா இருக்கும், ஆனா நம்ம சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களா? அப்ப நீங்க குறையா நினைக்காதீங்க. அவங்க நல்ல பயிற்சி செய்யணும். குருவே நான் நல்ல நிலையில உணர்ந்திருக்கேன், இதே நிலைப்பாட்டை அந்த உயிரும் பெற வேண்டும். வாழ்க வளமுடன். நல்ல 9 முறை, நல்ல 25 முறை, 50 முறை நல்லா வாழ்த்துங்க. காலத்தால வருங்க. அப்படியும் இல்ல, அப்படியே அவங்க வரலன்னா கூட நீங்க வாழ்த்து கொடுத்து அது அவங்களுக்கு ஒரு நல்ல காப்பாக மாறுங்கய்யா. அதை நம்மளால பண்ண முடியுங்கய்யா. ஓகேங்க, சிறப்பு சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எவ்வளவு தூரம் அந்த பாசிட்டிவா நம்மளுடைய எய்ம் பண்றோமோ அந்த எய்ம் போய் அந்த வான்கால தலையில இருந்து அவங்களுக்கு நல்வழிப்படுத்தும். நீங்க அப்படி நீங்க இது எடுத்துக்கலையா, எடுத்துக்கிட்டு போறாங்க. அதாவது ஒரு மகரிஷி வாழ்க்கை துணை நமக்கு அவர்களுடைய கண்களை பார்த்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எழுந்தன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எங்க வீட்டுல பயிற்சி எடுத்துக்கல. அப்ப நான் போய் செய்ய முடியுமா வீட்டுல? முடியாது, வீட்டு வேலைதான் பாக்குது. பண்ணினா திடீர்னு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. தூங்கும்போது 30 முறை வாழ்த்துனேன். நான் எழுந்துடுறேன், ஆனா சரி ஒரு நாள் கண்ணை திறந்து பாக்கல. நான் இப்ப திடீர்னு எல்லாம் சொன்னா திடீர்னு என்னாச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்க. அதனால மகர்ஷி கிட்ட நல்லா அரிக்காப்பு நல்லா போட்டுட்டு நான் மகர்ஷி 3 தடவை தானே சொன்னாங்க, நான் 9 முறை வளர்த்துறேன் இல்லையா? அதாவது அந்த சூழ்நிலை அதையே நான் பாசிட்டிவா மாத்திக்கணும், அவ்வளவுதான். இதுதான் என்னால. நான் அங்க இது நல்லது, நான் நீங்க இது பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்க, கடைசியில என்னதான் மிஞ்சோம்? அது ஒரு பொருந்தாத உணர்வு தான் கஷ்டம் மிஞ்சும். அதனாலதான் நம்ம எப்பயுமே பாசிட்டிவா வழி உண்டு இல்ல. நல்லா பார்த்து நல்லா தூக்கிட்டு இருக்கும்போது நல்லா வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப இதுக்கு ஒரு வழி இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா உண்டு. அதனால இனி நம்ம அப்படி நம்ம தான் மாத்திக்கணும், நம்ம மத்தவங்களை மாத்த முடியாது, நம்ம மாத்திக்கணும். உண்மைமா, ரொம்ப சிறப்புமா. நாம எப்ப இருந்தாலும் நம்ம பாசிட்டிவா அதே லெவல்ல கொடுத்துடணும். அது எது நடக்குதோ நடந்துக்கிட்டோம். ஆமா,
வாழ்க ஆஹ் வாழ்க வளம். ரொம்ப சிறப்பு. வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க நன்றி. வளமுடன் அம்மா. வாழ்க நன்றி. வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. அடுத்ததாக ஜெயக்குமாரி ஒசூரிலிருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, ரொம்ப சிறப்பான விளக்கம்மா. நன்றி. எனக்கு நிறைய இந்த இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்ற பேச்ச கொஞ்சம் கூட கேட்கறதே கிடையாது. என்ன பயிற்சி எடுத்தாலும் நானும் செய்ய ஒரு நாளும் கஷ்டப்பட்டு செய்ய வைக்க வேண்டியதா இருக்கு. அது ஒரு டைம் குழந்தைங்கள அந்த மாதிரி நீங்க கம்பல் பண்ணவே பண்ணாதீங்க. இல்லம்மா, +2 படிக்கிறாங்கம்மா. இவரு செஞ்சாதானமா கொஞ்சமாவது நமக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது கொஞ்சமா மாற்றம் வரும் அப்படின்னு இப்ப உள்ள கெடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அந்த மீடியானால. அது அந்த பயத்துக்கு தான் நம்ம ஒழுக்கம் இருந்தா போதும், படிப்புன்றது 2வதுதான் இல்லைங்களா அப்படின்ற எண்ணத்துலதான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு டைம் தான் செய்யறாங்க அந்த காய்கள் புத்தகம். இத்தனைக்கும் ஸ்டூடெண்ட் கேம்ப் போயிட்டு வந்தாங்க, எல்லாம் பண்ணினாங்க, ஆனாலும் செய்யவே மாட்டேங்கிறாங்கம்மா. இப்ப நிறைய நீங்க சொன்ன பதில் எனக்கு நல்லா விளக்கம் கிடைச்சது. அந்த பதில்ல இருந்து எப்படி வாழ்த்தணும், எப்படி இருக்கணும் செய்யறோமா. ஆனா நம்ம நினைக்கிற அளவுக்கு இப்போ எக்ஸாமே வரப்போகுது, போர்டு எக்ஸாமே வரப்போகுதே, இன்னும் கூட இவங்க இன்னும் அந்த முழுமையா செய்ய மாட்டேங்கிறாங்களே, அந்த ஒரு வருத்தம் இருக்குது. அதனாலதான் உங்களுக்கு நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுமா. அதுக்கு என்னமா பண்றது? வாழ்க வளமுடன். நீங்க ஒன்னும் ஒரு குறையா நினைக்காதீங்க. இப்ப நம்ம நீங்க இப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி கடன் படிப்பீங்க, நம்ம படிக்கலாம் இல்லையா, நமக்கு நல்லா புரியும். ஈவன் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் புக் கூட எடுத்தீங்க. ஆனா நம்ம 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அது புரிஞ்சுதாமா? புரியாது இல்லையா? அப்ப அந்த மாதிரி நமக்கு இப்பதான் நமக்கு இந்த பயிற்சி கிடைச்சதுனால இதனோட முக்கியத்துவம் உணர்ந்ததுனால ஐயோ அவங்களும் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது தவறே கிடையாது. கண்டிப்பா நீங்க இப்ப நம்ம ஒரு நல்ல பாதையில குரு கொண்டு வந்துட்டாரு. இப்ப நீங்க அடுத்தது அவங்களும் இந்த பாதையில வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அதுல தவறே கிடையாது. அதுக்கான விதைகள் நீங்க போட்டுட்டீங்க. இப்ப அவங்க அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இயல்புனால அதை செய்யாம இருக்காங்கம்மா. நான் ஒரே ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். சொல்லுங்கம்மா. எக்ஸாம் அப்போ நீங்க பரீட்சை எக்ஸாமுக்கு நான் நல்லா அந்த மாதிரி போறதுக்கு முதல் நாள் அல்லது காலையில நல்லா பயிற்சி பண்ணிட்டு நீ போய் பாரு. இன்னைக்கு எக்ஸாம் 10ல இருந்து 1 மணி வரைக்கும் எழுதுறியா, நான் அந்த 3 மணி நேரமும் நான் உனக்காக நல்லா வாழ்த்துறேன். அடுத்த தடவை பாரு நல்ல எக்ஸாம்ல மார்க் எப்படி வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நாள் அந்த மாதிரி உட்காருங்க முதல்ல. ஏன்னா என்னோட பசங்க சொல்லுவாங்க எக்ஸாம் எழுத போறாங்கன்னா, நாங்க இன்னைக்கு எக்ஸாம் நீ வேற எங்கேயும் போக கூடாது, இன்னைக்கு வாழ்த்திக்கிட்டே இருமான்னுவாங்க. அதாவது நல்ல மருந்து தான். ஆனா அந்த மருந்தை ஏதாவது ஒரு வகையில நம்ம என்ன செய்யறோம், எப்படியோ ஒண்ணு அவங்க குடிக்க வைக்கிற மாதிரி பண்றோம் இல்லையா? கொஞ்சம் டெக்னிக்ஸ் அடாப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வாழ்த்துங்க. கண்டிப்பா காலத்தால நிச்சயமா அவங்களுக்குள்ள மாற்றம் வருமா. சரிங்க. அந்த 3 மணி நேரம் நம்மளும் வீட்டுல அவங்க எக்ஸாம் எழுதுற டைமுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? நம்ம உட்காந்து நல்லா நல்லா அந்த குழந்தை நல்லா எழுதணும். நீங்க நல்லா வாழ்த்திக்கிட்டே இருங்க. சரிங்க சரி. அவனும் நல்லா செஞ்சா ரொம்ப நல்லது. இப்ப அது இல்லைன்னா நீங்க நல்லா வாழ்த்துங்க அந்த குழந்தைய. அப்ப அவனுக்கும் நல்ல ஒரு அது ஏதோ ஒரு நடத்தும். இந்த வாழ்த்து ஏதோ ஒண்ணு பண்ணும் அவனுக்குள்ள. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. சிறப்பான விளக்கம். வாழ்த்துக்கள்மா. ஒசூர் வந்தீங்க, என்னால பார்க்க முடியல, வரணும்னு நினைச்சேன், கடமைகள் அதனால அடுத்த டைம்ல பாக்கணும். ஏன்னா உங்க ஸ்பீச் நான் நிறைய ஜூம்ல கேட்டிருக்கும் போது நல்லா இருக்கும். நான் பாக்கணும் நேரடியா நினைக்கும் போது இல்லறத்துல ஏதாவது ஒரு கடமைகள் அந்த டைம்ல வர முடியாது. 2 டைம் வந்திருக்கீங்க நீங்க, என்னால வர முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பாக்குறேம்மா. வாழ்க வளமுடன். நல்லா வாழ்த்துங்கம்மா. +2ல நல்ல மதிப்பெண் பெறணும். அவன் மட்டும் இல்ல, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒழுக்கத்துல சிறந்து நல்ல ஓரளவுக்கு அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதை இது பண்ணிக்கணும். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக அனைத்து அன்பர்களுக்கும் கேள்வி முடிஞ்சாச்சு. மிக சிறப்பம்மா. இன்றைய தினம் அனைவருக்கும் மிக சிறப்பா இருந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைவான ஒரு பதிலா இருந்தது. ரொம்ப சிறப்பம்மா. மெய் உணர்வு பெற்றாதான் நாம நம்மள தூய்மை செஞ்சுக்க முடியும். மெய்யுணர்வுங்கிறது மஸ்ட் தேவை. அனைவருக்கும் தேவை. புரிஞ்சுக்கணும்.
அது இது ஏதோ தனி அப்படிங்கிற மாதிரி இல்லாம அது என்னுடைய எப்படி நான் எல்லா இன்பங்களையும் பெறக்கூடிய பேர் மாதிரி இதுவும் ஒரு பேரு அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணுங்கிறதாமா இன்னைக்கு என்னுடைய ஒரு மெயின் தீமா நான் எடுத்துக்கணும்னு நினைச்சேன். சிறப்பம்மா, சிறப்பம்மா. ரொம்ப நல்ல எடுத்துக்காட்டுகள் வள்ளுவத்தின் மூலமாக மிக சிறப்பா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. 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 நிறைவு செய்துக்கலாம். வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே